வழியிலிருந்து கற்றல், செயல்முறை கற்றல், வாய்வழி கற்றல் மட்டுமல்ல, செயல்முறையிலும் நீங்கள் கற்க வேண்டும். பல யுக்திகளை அவர்கள் கையாளுவார்கள். அந்த யுக்திகளின் மூலமாக நீங்கள் அம்பேத்கரை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த 2 நாள் வகுப்பை நடத்த இருக்கின்றார்கள். இதற்காக தம்பி ராமமூர்த்தியும், தம்பி சிவாவும், தம்பி முருகவேலும், தம்பி வீரராஜாங்கமும் அவரோடு சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இதற்காக வேண்டி பணி செய்து ஒரு ஆழமான விஷயத்தை 2 நாட்களில் சுருக்கமாக சொல்ல சொல்லி தோழர் கீதா அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வகுப்பு எடுப்பதற்கு முன்னால் ஆசிரியர்கள் எவ்வாறு வீட்டு வேலை செய்து, வீட்டு வேலைனா வீட்டு வேலையில் ஹோம்ஒர்க், அது தன்னுடைய பாடங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் தெளிவாக தான் புரிந்து கொண்டு தான் புரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்களோ, கற்றல் மையத்திற்கு போகிறார்களோ, அதுபோல் தோழர் கீதா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த 2 நாளும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். நான் இங்கே ஒரு சில காரியங்களை மட்டும், நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்ல இருக்கின்றேன். அம்பேத்கர் ஒரு 3 விஷயங்களை சொல்லுகிறார். அன்பு, அறிவு, அறம். கௌதம புத்தர் சொன்னதுதான். அன்பு, அறம், அறிவு. இந்த 3ம் நான் ஏதோ மற்ற ஜாதிகளை பற்றி தவறாக பேசுகிறேன், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். இந்த 3ம் 4 வர்ணாசிரங்களுக்குள் கட்டுப்பட்டவர்களை விட அவுட்காஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற புறந்தள்ளப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஜனங்களிடம்தான் இருக்கின்றது. இன்றைக்கு ஒருவன் ஊரிலிருந்து எங்கேயாவது வெளியூரிலிருந்து ஓடி வருகிறான், அல்லது ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டான், அல்லது தன் உடைமைகளை தொலைத்து விட்டான், அவன் நேரம் எங்கேயும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இங்க வேற ஜாதியை பற்றி எங்கேயாவது ஒரு உயர்த்தி கொண்ட ஜாதி, தாங்கள் உயர்த்தி கொண்ட ஜாதி, அவர்கள் நிச்சயமாக சூத்திரர்களாக இருப்பார்கள், அல்லது சத்திரியர்களாக ஒரு சில பேர் இருப்பார்கள், வைசியர்களாக இருப்பார்கள். அவர்கள் வீட்டுக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள். அவர் பிராமணராக இருந்தால் கூட, தன்னுடைய உடைமைகளை இழந்து ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தால் கூட, அவர் வருகின்ற ஒரே இடம் காலனி தான். என்னால் நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஊரிலிருந்து ஓடி வருகின்ற குழந்தைகளை நான் கண்டுபிடித்து அவர்களுக்கு மாண்பையும் மரியாதையும் கற்றுக் கொடுத்து மீண்டும் அவர்களை வீட்டில் விட்டிருக்கின்ற வேலைகளைத்தான் நான் இதுவரை செய்து கொண்டிருக்கின்றேன். உரிமைக்காக, குழந்தைகளுடைய உரிமைக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு இணைந்து பணியாற்றவர்கள் தான் இன்று இந்த வகுப்புகளை எல்லாம் எடுக்கிறார்கள். ஆனால் காலனியில் நீ இரவு 12 மணிக்கு வந்தாலும் கதவை திறந்து வா என்று அழைப்பார்கள். இருக்கின்ற சோறை பகிர்ந்து கொடுப்பார்கள். அவர்கள் பட்டினியாக இருந்து கொண்டு வந்தவர்களுக்கு விருந்தளிப்பார்கள். இந்த விருந்தோம்பல் என்ற அன்பு மிக அடிப்படையாக புறந்தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, மற்றவர்களால் தாழ்த்தப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த ஜனங்கள் மத்தியில் தான் இருக்கின்றது என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன், ஆழமாக அறிவிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களோ ஏற்றுக்கொள்வீர்கள் மாட்டீர்களோ தெரியாது. ஆனால் அன்பு, அறிவு, அறம் இந்த 3ம் இந்த மக்களிடம்தான் இருக்கின்றது. எங்கே ஒருத்தன் ஒரு சட்ட திட்டத்திற்கு அடங்க மறுக்கிறானோ அவன் அறிவுள்ளவனாகத்தான் இருப்பான், அல்லது உடல் பலம் உள்ளவனாக இருப்பான், அல்லது ஆயுதம் ஏந்துகின்ற தகுதி உள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் ஒரு கட்டுப்பாட்டில் அடங்க மறுப்பான், அத்துமீறுவான், திமிரி எழுவான், திருப்பி அடிப்பான். அந்த சமூகத்தை சார்ந்த பேரறிஞர், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தம்பி ராமமூர்த்தி சொன்ன 1920களில் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லண்டனில் படித்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில், ஒரு அந்த காலத்தில் ஜாதிய வெறி தாக்கத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஒரு மனிதன் தோன்றி, எப்படி இயேசு கிறிஸ்து தோன்றினாரோ, எப்படி ஒரு லெனின் தோன்றினாரோ, எப்படி ஒரு கார்ல் மார்க்ஸ் தோன்றினாரோ, எப்படி ஒரு சாக்ரட்டிஸ் தோன்றினாரோ, அதுபோல ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் தோன்றி அவமானங்களை எல்லாம் சந்தித்து, அசிங்கங்களை எல்லாம் சந்தித்து, ஜாதியின் பெயரால் அவமானப்படுத்தப்பட்டு, அதிலிருந்து ஒரு மாமேதை தோன்றி இன்று நமக்கு மட்டுமல்ல
பிராமணர்களுக்கு கூட இடஒதுக்கீடு கொடுக்கின்ற ஒரு சக்தியை பெற்றவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு சொல்றாங்க ஓபிசிக்கு என்ற அந்தஸ்து கொடுத்தது அவர்தான், பிசிக்கு அந்தஸ்து கொடுத்தது அவர்தான், எம்பிசிகளுக்கு இப்பொழுது ஓபிசியில இருந்தான் எம்பிசிகள் வந்திருக்கிறார்கள். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் அவர்தான் இடஒதுக்கீடை கொடுத்தவர். ஆனால் இன்று அம்பேத்கரை ஓட்டு பொறுக்கிகள் ஓட்டுக்காக வேண்டி அவருடைய படத்தை போடுகின்றார்கள். ஆனால் புறந்தள்ளப்பட்ட ஜாதியோ தனக்கு ஒரு சேவியர் கிடைத்திருக்கின்றார், தனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கின்ற, உயிர்ப்பு கொடுக்கின்ற, விடுதலை கொடுக்கின்ற, தனக்கு சமூக விடுதலைக்காக கல்வி கொடுத்த, அரசியல் விடுதலைக்காக அரசியல் அங்கீகாரம் கொடுத்த மாமேதை டாக்டர் அம்பேத்கரை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அம்பேத்கரை, புரட்சியாளரை, சிந்தனையாளரை, கோபப்பட்டவரை இன்று நாளையும் நாம் ஆழமாக தெரிய இருக்கின்றோம். அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. புத்தகங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் புத்தகத்தை படிப்பதற்கு இந்த சூழல் நமக்கு சரியான நேரத்தை கொடுக்கிறதா என்றால் இல்லை. ஏனால் நிறைய நேரம் நாம் நமது நேரத்தை தேவையற்ற விஷயங்களில் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். வாசிப்புக்காக வேண்டி நாம் செலவழிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், சமூக மாற்றத்தை விரும்புகிறவர்கள் எல்லாம் வாசிப்பு பழக்கம் இருக்க போய்த்தான், புத்தகங்களை படித்துத்தான், மற்றவருடைய விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டுதான் தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அம்பேத்கர் ஒரு அறிவுபூர்வமான, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வழிகாட்டி அல்ல. அவர் செயல்படுவதற்கான ஒரு தத்துவம். நல்லா எழுதியிருக்கிறாங்க தம்பிங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வெறும் உணர்ச்சி அல்ல, பெரும் அறிவு செய்தி அல்ல, செயலுக்கு அழைத்து செல்லும் செறிவு மிக்க தத்துவம். எனவே அவரின் வாழ்நாள் படைப்புகளில் மாணவர்களாக மாறி தேர்வு பெற்று தெளிவு பெற வாருங்கள். எத்தனையோ மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய வினா விடைகளை திருத்தி அவர்களுடைய மதிப்பெண்களை போட்டுகின்ற ஆசிரியர்கள் வந்திருக்கின்றீர்கள். சமூக உழைப்பாளிகள் வந்திருக்கின்றீர்கள். சமூக முன்னேற்றத்திற்காக அம்பேத்கரை பற்றி பட்டி தொட்டிகள் எல்லாம் நீங்கள் தெரிவித்திருப்பீர்கள். ஆனால் இளம் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் அம்பேத்கரை இந்த சூழலில் சரியாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். டொனேஷனுக்கு அம்பேத்கர் படத்தை போட்டு வர்ற நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். நான் அவர்கள்ட்ட எல்லாம் ஒரு பேப்பரை கொடுத்து அம்பேத்கரை பற்றி ஒரு பக்கம் எழுது, உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன் நான் சொல்லியிருக்கிறேன். 2 பக்கம் எழுதினா 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஆனா பாட புத்தகத்தில் இத்தனாம் தேதி பிறந்தாரு, இத்தனாம் தேதி செத்தாரு, அவர் வண்டியில தள்ளினாங்க, சாக்கில் உட்கார்ந்தாருங்கிற கதையெல்லாம் இருக்கக்கூடாது. கீழே போ, லைப்ரரி இருக்கு, அம்பேத்கர் வால்யூம்ஸ் இருக்கு, அம்பேத்கரை பற்றி எழுதினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் அங்க இருக்கு. போய் ரவி கார்த்திக் சார்ட்ட சாய் வாங்கு, போய் உட்காந்து படி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் படி, அதை பார்த்து காப்பி பண்ணிட்டாது வா, உனக்கு 500 ரூபாய் தரேன். அப்படியாவது அவன் எழுதுவான்ல, பேப்பரும் கொடுத்து பேனாவும் கொடுத்து லைப்ரரியும் கொடுத்து போய் உட்கார்றான்னா, இதுவரை ஒருவன் கூட அப்படி எழுதி என்கிட்ட கொண்டு வரல. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்களா? என்ன பேரை சொல்லித்தானே நீங்க பணம் வாங்குறீங்க? இதை விட கொச்சையெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் எப்படியாவது அம்பேத்கரை பற்றி இவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று லைப்ரரி வச்சிருக்கோம். யாரும் படிக்கிறது இல்லை. தம்பி சிவா அவர் தோழர் தியாகு வந்திருக்கும் போது சட்டத்திட்டங்கள் எல்லாம் பேசினார். அவர் பேசினாரு. நான் நினைச்சேன் தம்பி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, எம்எஸ்சி படிச்சிருக்காரு, அவருக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா பிரமாதமான தயாரிப்பு. நம்முடைய பசங்க எவ்வளவு அறிவு செழிவு மிக்கவங்களா இருக்கிறாங்க.
அது மாதிரி டாக்டர் நவீன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா குணசேகரனுடைய பையன். என்ன பிரமாதமான பேச்சு, சரளமா வருது. அவர் ஜெயச்சந்திரன் ஐயா இவங்களெல்லாம் உருவாக்குறாரு, அது வேற. ஆமா, வலுவரெட்டியில ஜெயச்சந்திரன் ஐயா இருக்கிறாரு, அங்க தம்பி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ஐயப்பன்னு ஒருத்தன். பல பரீட்சைகள் அவன் பாஸ் பண்ணிட்டே இருப்பான், ஆரைக்கு போவான், அங்க போவான், இங்க போவான். ஆனா அவனுக்கு ஆசிரியராகணும்னு ஒரு வெறி. நான் ஆசிரியராக தான் போவேன், ஆசிரியர் ஆகிட்டார் அவரு. இன்னும் ஒரு 5 வருஷத்துல ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆயிடுவார். அம்பேத்கரை பற்றி அவருக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர் இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உலகம் முழுசும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா குணசேகரன் அவருடைய மகன் டாக்டர் வந்திருக்கிறார், அங்க உட்கார்ந்திருக்கார். அவர் இப்ப அவருடைய பாடல்களை பாட போறார். ஆக்காட்டி ஆக்காட்டின்னு. அந்த ஆக்காட்டி ஆக்காட்டின்னு எப்ப எழுதுனதுன்னு எனக்கு தெரியும். நான் தம்பிட்ட இப்பதான் சொன்னேன் நான், அது எங்க எழுதப்பட்டதுன்னு. அவருடைய பையன் ஒரு மருத்துவர், அவருடைய சகோதரி ஒரு மருத்துவர். இருந்தாலும் நான் மருத்துவர் 2வது தான், முதல்ல நான் ஒடுக்கப்பட்டவன், என்னுடைய மக்களுடைய எழுச்சிக்காக வேண்டி நான் பட்டி தொட்டிகளெல்லாம் குரல் கொடுப்பேன் என்று வந்திருக்காரு ஒரு பேராசிரியர் பையன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அமல் சார் இருக்கிறாரு, நம்ம முருகவேல் இருக்கிறாரு, பாபு இருக்கிறாரு, தோழி இருக்கிறாங்க, அங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. பெஞ்சமின் இருக்கிறான். பட்டி தொட்டுகள் எல்லாம் தம்பி பெஞ்சமின் கேசட் போட்டு தலித் மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி, குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி, வண்ணார் விடுதலைக்காக வேண்டி, துரும்பர் விடுதலைக்காக வேண்டி, ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டி பதிவுகளும் பூரா தப்படுத்து அடிச்சு நடப்பான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆசிரியர் சுப்பிரமணியம் இருக்கிறார், தலைமை ஆசிரியர். நிறைய பேர் இருக்கிறாங்க. தம்பி தனுஷ் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் நான். நிறைய பேருடைய பேர் எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா முகங்கள் தெரியும். என்ன செய்யறது? இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இந்த டாக்டர் அம்பேத்கர் கற்றல் சமூக கற்றல் மையம். டாக்டர் அம்பேத்கர் சமூக கற்றல் மையம் மாதந்தோறும் நடக்கும். நான் பார்த்த கையெழுத்து போன ஒரு PhD படிச்சுட்டு கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறாரு. பார்த்தேன் நான், அந்த கையெழுத்து போடும்போது பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தது. கல்லூரி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, PhD பண்றவங்கலாம் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அப்படி நிறைய பேர் PG பண்ணவங்க வந்திருக்கிறீங்க, PhD பண்றவங்க வந்திருக்கீங்க, UG பண்றவங்க வந்திருக்கீங்க. அப்படி சந்தோஷம். ஓட்டுக்காக வேண்டி டாக்டர் அம்பேத்கரை பயன்படுத்துகிறவர்களை நாம் நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். யார் நமது சமூக மாற்றத்திற்காக இலவசங்கள்லாம் கொடுத்து நம்மளே இருக்க வேண்டாம். ஒரு அம்மா டிவியில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வாசகின்னு ஒரு அம்மா, அவங்க சொல்றாங்க, கல்வி இலவசமா கொடுங்க, மருத்துவம் இலவசமா கொடுங்க, சர்டிபிகேட் இலவசமா கொடுங்க, வேலை வாய்ப்பு இலவசமா கொடுங்க, இது போதும், எங்களுக்கு கிரைண்டரு மிக்சி டிவி எல்லாம் தேவையில்லைன்னு. சொல்றது புரியுதா? கல்வி இலவசமா கொடுங்க, கல்விக்கு பணம் வாங்காத, கேபிடேஷன் ஃபீ வாங்காத, டியூஷன் ஃபீஸ் வாங்காத, மருத்துவத்திற்கு இலவசமா கொடுங்க. தனியார் மருத்துவ கல்வி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்க பே பண்ணிடுங்க, தனியார் கல்வி கூட இருந்துச்சுன்னா நீங்க பே பண்ணுங்க, அப்ப ரேட் கரெக்டா இருக்கும், கவர்மெண்ட் ரேட்டை மட்டும் பே பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற சர்டிபிகேட்ஸ், பர்த் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், விடோ சர்டிபிகேட், OAP சர்டிபிகேட், கல்விக்கான மருத்துவத்திற்கான இல்ல சமூக நல திட்டங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க காசு வாங்காதீங்க, காசு வாங்கிட்டு லஞ்சமும் வாங்காதீங்க, உங்க கடமையை செய்யறதுக்கு அது இலவசமா கொடுங்க, அதை உங்க மேனிபெஸ்டோவில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுங்க. வேலை வாய்ப்பு சாதாரண ஒரு ஆயாவுக்கு கூட 2 லட்சம் கேட்காத, முண்டியம்பாக்கத்தில் புண்ணு கட்டுற ஒரு அட்டண்டருக்கு கூட 3 லட்சம் கேட்காத, டிரான்ஸ்பருக்கு 5 லட்சம் கேட்காத, வேணும்னுக்கே வேலை வாய்ப்பு கொடுத்த உடனே இவங்களை தூக்கி ராமநாதபுரத்தில் போடு, விழுப்புரத்தில் இருக்கிறவன ராமநாதபுரத்தில் போடு, ராமநாதபுரத்தில் இருக்கிறவனை தூக்கி புதுக்கோட்டையில போடு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் நம்மள்ட்ட வருவான். 5 லட்சம் 10 லட்சம் பேரம் பேசாத. ஹெட்மாஸ்டர் போஸ்ட் டிரான்ஸ்பர் ஆக போகும்போது 10 லட்சம் கொடுன்னு, 1 வருஷம் சம்பளத்தை கொடுன்னு பேரம் பேசாத. நர்ஸுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகும்போது பேரம் பேசாத. பேராசிரியர்களை
உதவி பேராசிரியர்களை வந்து நீ அப்பாயின்ட் பண்ண போகும்போது 25 லட்சம் 30 லட்சம்னு பேரம் பேசாத, தகுதி இருந்தா அவனுக்கு கொடு. இந்த மாதிரி இலவசங்களுக்கெல்லாம் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒன்று சேர் கற்பி ஒன்று சேர் கலகம் செய், கற்பி ஒன்று சேர். கற்பினா என்னது? இந்த நாட்டினுடைய சமூக அமைப்பை பற்றி, இந்த நாட்டினுடைய ஜியாகிரபியை பற்றி, இந்த நாட்டுடைய சயின்ஸை பற்றி, இந்த நாட்டுடைய என்வைரன்மெண்ட்டை பற்றி, இந்த நாட்டுடைய சமூக அமைப்பை பற்றி, சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கலை பற்றி நீ சொல்லு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ ஏன் புறந்தள்ளப்பட்டன்னு தெரிஞ்சுக்கோ. அதை தெரிஞ்சு கொண்டு எல்லாம் ஆர்கனைஸ் ஆக ஒன்று சேர். ஆர்கனைஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சேர். இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தோழர் கீதா அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லி, நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற அனைத்து சந்தேகங்களையும் அம்பேத்கரை பற்றி விமர்சனம் பண்ணாலும் சரி, ஆக்கப்பூர்வமாக பேசினாலும் சரி, நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாலும் சரி, அம்பேத்கரை பற்றி தெளிவு பெறுங்கள். தெளிவு பெற்று ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து நீங்கள் உங்களுடைய அறிவு ஆயுதத்தை நீங்கள் அதிகார மையத்தோடு மோதி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். மீண்டும் சுதந்திரம் பெற்ற ஒரு இனமாக இருந்தோமோ, விடுதலை பெற்ற ஒரு இனமாக இருந்தோமோ, அந்த இனத்தை மீண்டும் பெறுவதற்கு, அந்த வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்கு தம்பி ராஜாங்கம் சொன்னது போல் சினம் கொள். எங்கெங்க தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் சினம் கொள். ஒன்று சேர், சிந்தி கலகம் செய். நன்றி. அடுத்ததாக நம்முடைய கரு அழ குணசேகரன் கேஏஜி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பல்வேறு ராத்திரிகளில் அவருடைய குரல் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் ஏற்படுத்திய குரல். அந்த குரல் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா மாரந்தை கிராமத்தைச் சேர்ந்த குரல். அவருடைய பாடல்கள், அவருடைய கலை மிக பிரசித்தி பெற்றது. அவருடைய வாழ்க்கை வரலாறு தலித் ஆட்டோபயோகிராபி வடு என்று தமிழிலும் ஸ்கார் என்று ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. இந்த ஸ்கார் என்கின்ற இந்த ஆங்கில புத்தகத்தை எத்திராஜ் கல்லூரியினுடைய HOD ப்ரொஃபசர் டாக்டர் காதாம்பரி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார். இன்று நம்முடைய கரு அழ குணசேகரன் மறைந்து போய்விட்டார். காலம் அநியாயமாக ஒரு மிகப்பெரிய கலைஞனை, உச்சிக்கு சென்று கொண்டிருந்த கலைஞனை நம்மிடத்திலிருந்து கவ்வி கொண்டு சென்று போயிருக்கிறது. அவருடைய மகன் அகமன் இங்கு வந்திருக்கின்றார். விழுப்புரம் மருத்துவக் கல்லூரியிலே ஹவுஸ் சர்ஜனாக இருக்கின்றார் அகமன். அந்த அகமன் அவர் வார்டுக்கு போனோம். ஒரு 3 பாடல்கள், எந்த குரலை, எந்த பாடலை குணசேகரனின் குரலால் ராத்திரிகளில் கேட்டோமோ, மனுஷங்கடா என்ற அந்த பாடல் இங்குலாப் எழுதிய பாடல். ஒரு தேசிய கீதம் வங்கக்கரையால் எழுதப்பட்டது, இன்னொரு தேசிய கீதம் கீழக்கரையால் எழுதப்பட்டது. இங்குலாப்பால் எழுதப்பட்ட அந்த பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆட்காட்டி என்ற பாடல் மனதை அறுக்கக்கூடிய பாடல், தாய்களின் சோகத்தை பாற்றிய பாடல். தொட்டாலே தீட்டுப்படுமா, இந்த 3 பாடல்களையும் பாடுவதற்காக டாக்டர் தம்பி ஜி அகமன் அவர்களை கைத்தட்டலோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் திண்டிவனம் ஜிஹெச்சில் போட்டிருந்தாங்க. நேற்று 2 பேர் உங்களை தேடிட்டு வந்தாங்க. என்ன எனக்கு ஒரு கால் வந்தது. யார் அதுன்னு பார்த்தா என்ன, அவங்க ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. என்ன அது, யார் தேடிட்டு வந்துட்டாங்க, உங்களை பற்றி கேட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. என்னன்னு கேட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அது தோழர்கள் பேசுனாங்க. சரியா, கண்டிப்பாக கலத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவ சேவையை விட்டுட்டு இங்கே வந்துட்டேன் நேராக. தமிழ் மக்களின் போராளி டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேச இங்கே வகுப்புகள் நடத்த சொன்னாங்க. இதில் இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை அன்டச்சபிள்ஸ், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்டச்சபிள் ஃபைட்டர்னு. அவரால் தான் மேபி நான் இங்கே ரிசர்வேஷன் கோட்டாவில் மேபி நான் வந்திருக்கலாம்.
அதுதான் உண்மை. இஸ் கரெக்ட். அவரோட சில லைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் த ரிலீஜியன் தட் டீச்சர்ஸ் லிபர்ட்டி அண்ட் ஈக்குவலிட்டி. அப்புறம் இன்னொரு வாசகம் ஒன்று இருக்குது, நான் பாடிடுறேன், அதுக்கப்புறம் கேட்கலாம். டாக்டர் K.A. குணசேகரன் எங்கள் அப்பா, இஸ் நாட்டுப்புற கலைஞர். அவர் ஆக்சுவலாக அவர் பார்த்தோன்னா என்னை லீவ் டைம் கிடைக்கும், ஒரு 1 மந்த் லீவ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்னை எங்கே அனுப்பியிருக்கலாம், சும்மா இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் எங்கே ஊருக்கு கூப்பிட்டு போங்கன்னு. அவர் எங்கே ஸ்ரீலங்கா அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போவார். சரின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணார், ஒரு அடுத்தடுத்து சின்ன வயசுலாம் குறைஞ்சி போய் கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே அவர் என்ன பண்ணார், என்னை சிவகங்கை, இளையாங்குடி, மாரந்தை, மதுரை பக்கம் என்னை தள்ளி விட்டார். 1 மந்த் அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாரு அங்கே, அப்போதான் உனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கள் வகுப்புகள்னு சொன்னோடனே எல்லாம் நோட்டு புக்கு எல்லாம் தேவையில்ல, ஒரு ரசிகனாக இருந்து தெரிஞ்சுக்கலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஜனவரி 17 ஆக்சுவலாக நான் ப்ராக்டிஸ் பண்ண முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அது ஆசையாக அப்பாட்ட கூப்பிட்டு வந்து காட்டலாம் சம்பளம் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு வரப்போ என்னால் அது சம்பளத்தை வந்துருச்சுப்பான்னு கூட சொல்ல முடியல, அதுக்குள்ளே என் மடியில் இறந்துட்டார். ஆக்சுவலாக குவைத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அது நான் மட்டும் தனியாக, நான் அப்பா இல்லாமல் நான் மட்டும் போய் தனியாக பண்ணிட்டு வந்தேன் ஜனவரி மந்தில். அப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுது. நான் அப்படியே பிளாங்க்டாக உட்காந்துட்டேன். ஆக்சுவலாக அவர் டயபெட்டிஸ், அம்பேத்கரும் டயபெட்டிஸ் தான். டயபெட்டிஸ், அவர் கிட்னி ஃபெயிலியர், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதனால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த மழை காலம் வந்ததில்ல, அந்த மழையில் ஆஸ்பெர்ஜில்லஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் தாக்கிடுச்சு. அதனால் அப்படியே கொஞ்சம் ஒரு கண்கள்லாம் இதுவாகிடுச்சு. கடைசியாக அந்த பேசுகிறப்ப கூட அப்படியே நான் குவைத்தில் வந்து நான் ஆக்காட்டி பாட போகிறேன்டான்னு சொன்னார். அது நான் ஒன்று கேட்க அவர் வேறு பதில் சொன்னார். அது இந்த மெட்டபாலிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பேசினா வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கம்மி ஆகிடுச்சு, நிறையா சத்து எல்லாமே கம்மியாகி அவர் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருந்தார். அப்போ கூட அந்த ஆக்காட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார், நான் தான் பாடுவேன்னு. சரி, தொட்டால் எதிட்டு படுமா நாங்க தோடாத பொருள் எதுமா, தொட்டால் எதிட்டு படுமா நாங்க தோடாத பொருள் எதுமா, பார்த்தாலே பார்வதோஷமா பார்த்தாலே பார்வதோஷமா நாங்க பார்க்காத காட்சி எதுவா, பார்த்தாலே பார்வதோஷமா நாங்க பார்க்காத காட்சி எதுவா, தொட்டாலே விட்டு படுமா நாங்க தோடாத பொருள் எதுவா, ஒரு காலத்திலே சாலையிலே நடக்கும் பாதையிலே நாங்க நடக்கவே முடியவில்லை, நாங்க நடக்கவே முடியவில்லை, எங்க பாதம் பட்டா நடக்கும் பாதையெல்லாம் தீட்டு பட்டுவிடும் என்பதாலே, எங்க பாதம் பட்டா நடக்கும் பாதையெல்லாம் தீட்டு பட்டுவிடும் என்பதாலே, இடுப்பிலே துடைப்பம் கட்டிக்கொண்டால் நாங்கள் நடக்கலாம் என்கிற நிலை, இடுப்பிலே துடைப்பம் கட்டிக்கொண்டால் நாங்கள் நடக்கலாம் என்கிற நிலை, இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம் அதை குவிதோண்டி போதைக்கணும் அவசியம், இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம் அதை குவிதோண்டி போதைக்கணும் அவசியம், அவசியம் தொட்டால் எதிர்த்து படுமா நாங்க தோடாத பொருள் எதுவா, ஒரு காலத்திலே சாலையிலே நடக்கும் பாதையிலே நாங்க எச்சி துப்ப முடியவில்லை, நாங்க எச்சி துப்ப முடியவில்லை, எங்க எச்சி பட்டா நடக்கும் பாதையெல்லாம் தீட்டு பட்டுவிடும் என்பதாலே, கழுத்திலே களையம் கட்டிக்கொண்டால் எச்சி துப்பலாம் என்கிற நிலை, கழுத்திலே களையம் கட்டிக்கொண்டால் எச்சி துப்பலாம் என்கிற நிலை, இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம் அதை குவிதோண்டி போதைக்கணும் அவசியம், இந்த கொடுமையை செஞ்சது எந்த மதம் அதை குவிதோண்டி போதைக்கணும் அவசியம், அவசியம் தொட்டால் எதிர்த்து படுமா நாங்க தோடாத பொருள் எதுவா, தொட்டால் எதிர்த்து படுமா நாங்க தோடாத பொருள் எதுவா. நன்றி.
மனுஷங்கடா ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அந்த பாடலோட பார்ப்போம். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, ஒன்ன போல அவன போல எட்டு சாண ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. எங்களோட மானம் என்ன தெருவிழ கடக்கா, எங்களோட மானம் என்ன தெருவிழ கடக்கா, உங்க இழுப்புக்கெல்லாம் பணிகிறது எங்களின் கணக்கா. உங்களோட முதுகிலெல்லாம் இரும்புல தோலா, உங்களோட முதுகிலெல்லாம் இரும்புல தோலா, நாங்க ஊரு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா, நாங்க ஊரு புகுந்தா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா. ஹே மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் ஒட்டவும், உங்க தலைவன் பிறந்த நாளில் போஸ்டர் ஒட்டவும், உங்க ஊர்வலத்தில தர்மடிய வாங்கி கட்டவும், அட எங்க முதுகு நீங்க ஏறும் ஏனியாகவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏனியாகவும், நாங்க இருந்தபடியே நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும். மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, சதையும் எலும்பு நீங்க வச்ச தீயிழேகுது, சதையும் எலும்பு நீங்க வச்ச தீயிழேகுது, உங்க சர்க்காரும் கோட்டு அதுல எண்ணெய ஊத்துது, உங்க சர்க்காரும் கோட்டு அதுல எண்ணெய ஊத்துது. எதையோ சலுகையில் அறிவிக்கிறீங்க, எதையோ சலுகையில் அறிவிக்கிறீங்க, நாங்க எரியும் போது நாங்க எரியும் போது எவமசுர புடுங்க போனீங்க. மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, ஒன்ன போல அவன போல எட்டு சாண ஒசரமுள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா. நன்றி. இது போன்ற டாக்டர்கள் தான் நமக்கு வேண்டும். ஏனென்றால் கிரிமினல் சர்ஜன்கள் இருக்கின்ற நாட்டில் எவ்வளவு ஒரு அற்புதமான ஹவுஸ் சர்ஜன் கிடைத்திருக்கின்றார். இவர் ஹவுஸ் சர்ஜன் மட்டுமல்ல, இவர் ஒரு சோஷியல் சர்ஜன். தண்ணி குடிச்சு ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட, எங்கெங்கே முட்டையிட்ட, ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்ட, எங்கெங்கே முட்டையிட்ட, நான் கள்ள தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு, ஐயா நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு, அந்த 3 குஞ்சுல மூத்த குஞ்சு எறதேடி 4 மாலை சுத்தி வந்த, இளைய குஞ்சு எறதேட 3 மாலை சுத்தி வந்த, நடு குஞ்சு எறதேட போகையிலே 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 அந்த காணாங்கொரத்தி மகே, அந்த காணாங்கொரத்தி மகே கண்டிருந்து கண்ணி போட்டா, கண்டிருந்து கண்ணி போட்டா, ஏன் காலு 2 கண்ணிக்குள்ள ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க, நாம் பெத்த மக்கா நாயுத கண்ணி
இது ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட நான் பெத்த மக்கா நாம் பெத்த மக்கா உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே போறேனே போறேனே. ஏ குருவியே ஏழை குருவியே நீ ஏங்கி எழக்கூடாது, ஏழை குருவியே நீ ஏங்கி எழக்கூடாது, மழை என்ன பெருங்கணமா. ஏ கத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, சீரும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, மழை என்ன பெருங்கணமா. அதை அடுத்த வழிகளும் இருக்குதம்மா. கத்தும் குருவியே நீ கதறி எழக்கூடாது, ஏழை குருவியே நீ ஏங்கி எழக்கூடாது, மழை என்ன பெருங்கணமா. அதை அடுத்த வழிகளும் இருக்குதம்மா. நன்றி 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 ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த தோழர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவசரமா திண்டிவனம் ஜிஹெச் போகணும். திண்டிவனத்திலிருந்து ஒரு அற்புதமான டாக்டர் கிடைத்திருக்கின்றார். சரியாகும். நன்றி வணக்கம். நம்முடைய தோழர் வா கீதா அவர்கள் வகுப்பை தொடங்குவதற்கு முன்பு 3 பாடல்களால் இந்த அவையை எலக்ட்ரிஃபையிங் பண்ணியிருக்கிறார். He electrified the gathering. ஏனென்றால் அடுத்து வருவதும் கீதம் தான், கீதா தான். இந்த கீதம் விடுதலையின் கீதம், சமத்துவத்தின் கீதம், ஒற்றுமையின் கீதம், அன்பின் கீதம். நான் தோழர் SVR-இடம் கேட்டேன். நான் இவரிடத்தில் முதலில் கேட்டேன், உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுங்கள் என்று சொன்னேன். எனக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்கிறது என்று சொன்னார். வற்புறுத்திய பிறகு அவருடைய ப்ரொஃபைலை அனுப்பி வைத்திருந்தார். நான் படித்து பார்த்தேன். ஸ்டெல்லா மேரிஸில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடித்தவர், MCC-யில் மாஸ்டர் முடித்தவர். அதற்கு பிறகு அவருடைய 2வது மாஸ்டரை லோவா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் முடித்தவர். எட்வர்ட் சையத் போன்ற பேராசிரியர்களிடத்தில் மாணவியாக இருந்தவர். டாக்டரேட் முடித்துவிட்டு UN-இல், வாஷிங்டனில், நியூயார்க் டைம்ஸில் எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம், எப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆகாயத்தில் நட்சத்திரத்தை போல லூத்தன்சா பிளைட்டில் எங்கெங்கு வேண்டுமானாலும் பறந்திருக்கலாம். மீண்டும் வாகீதா வந்து இறங்கினார். காஞ்சிபுரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்களா என்று வாகீதாவிடம் ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டது. இல்லை, நான் ஈரோட்டை பார்க்க போகிறேன் என்று சொன்னார். ஈரோட்டை தான் பார்க்க போகிறீர்களா என்று சொன்னார்கள். இல்லை, நான் அம்பாவாடோட வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அம்பாவாடோட வந்திருக்கின்றேன் சொன்னார். SVR-இடத்திலே கேட்டேன். 1989 அவர் சொன்னார் என்னிடத்திலே, if my memory is correct, I came across Gita in 1989. It was a very promising moment. Gita என்னுடைய ஆசிரியர். Gita is my teacher. Gita is my mentor. Gita is my facilitator. யார் சொல்றது? உலக அளவில் தலை சிறந்த மார்க்சிய அறிஞர்களில் ஒருவரான SV ராஜதுரை சொன்னார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அம்பேத்கர் எழுத்துக்களில், she is not only man of letters in English, she is a man of the spaces between the letters of Dr. Ambedkar. அம்பேத்கருடைய எழுத்துக்களில் மட்டுமல்ல, அந்த எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளியில் கூட அவர் மிகப்பெரிய ஸ்காலர். She is not one of the foremost scholar in Ambedkar writings and readings. She is only one of the foremost scholar in Ambedkar writings. நாங்க என்ன பேசுறனோ உயர்வு நகைச்சி அல்ல.
இது உயர்வு நவிற்சி அல்ல, அப்படியே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கின்ற ஒரு போட்டோ, ஒரு போர்ட்ரேட்ஸ். எந்த கலரையும் போட்டோஷாப் பண்ணல, ஏன்னா இது போட்டோஷாப்களின் காலம். பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. எனவே கீதா அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்காக எவ்வளவோ மாணவர்கள் இந்த ஒரு வாரம் முழுவதும் MCC-யில் இருந்து அருண் பிரசாத் வந்திருக்கின்றார். நான் அவரிடத்தில் கீதாவை பற்றி பேச தொடங்கிவிட்டேன். அவர் உடனே சிரித்துக் கொண்டே சொன்னார், சார் கீதா வாஸ் அலுமினஸ் ஆஃப் MCC, எங்களுக்கு மேடத்தை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலை இன்றைக்கு அதிகாலை 4:45 மணிக்கு ஒரு போன் கால். சார் நீங்க ராமூர்த்தியான்னு. ஆமாங்க ராமூர்த்தி தாங்க, சொல்லுங்க. 1970 இருந்தே நான் ராமூர்த்தி தான் நினைச்சுக்கிட்டேன், எல்லாரும் கூட்டிட்டு இருக்கிறதுனால. சொல்லுங்க சார், நான் சங்கரன் கோவில்ல இருந்து வரேங்க. நிகழ்ச்சிக்காக வந்தீங்களா? ஆமா, நான் இரவு பஸ் பிடிச்சு நான் சங்கரன் கோவில்ல இருந்து வரேன், என் மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து தூரத்துல இருந்த வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க வந்து பாக்குற 1/2 மணி நேரம் 5:30 மணி வரைக்கும் 2 பையையும் வச்சுக்கிட்டு இந்த கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் புத்தகங்களுக்கு மத்தியில் பிரெட்டை வைத்துக் கொண்டு, ஜாமை வைத்தால் பக்கங்கள் நனைந்து போய்விடும் என்பதற்காக வெறும் ட்ரை பிரெட்டை மட்டுமே வைத்துக் கொண்டு படித்த அம்பேத்கருக்கு தெரியாது காலையில் 5 மணிக்கு நமக்காக அப்பனும் மகனும் ஒரு கேட் முன்னால் காத்திருப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட உங்களை எல்லோரையும் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு, இந்த வகுப்புகளுக்கு வருவதற்கு அழைக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அமர்வு நம்முடைய பேராசிரியை கருத்தாளர். நான் பார்த்தேன் ஒரே ஒரு தகவல், பறவைகளின் பறப்பதை பற்றி ஏரோடைனமிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. பறவை A வடிவத்தில் பறக்காது, B வடிவத்தில் பறக்காது. பறவை ஃபிளாக் ஆகின்ற பொழுது, கும்பலாக பறக்கின்ற பொழுது அது V ஷேப்பில் பறக்கும். அந்த V ஷேப்பில் பறக்கும் பொழுது, அந்த V ஷேப்பில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் இன் தி ப்ளூ ஸ்கை, birds are always flocked in the size of V. அதனுடைய எட்ஜில் எது இருக்கிறதோ அந்த பறவை தான் லீட் எடுத்துக்கொண்டு போகும், அடுத்த பறவைகள் அதற்கு பின்னால் போகும். கீதாவும் அப்படிப்பட்ட பறவை தான். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, வி கீதா என்றே அவருக்கு இருக்கிறது. ஏராளமான பறவைகளை ஒரு முன்னத்தி பறவையாக இருந்து அவர் அழைத்துக் கொண்டு போகின்றார். அதற்கு அடுத்ததாக அம்பேத்கர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியத்தின் பூட்டை திறப்பதற்காக வந்திருக்கின்ற கீ அவர்தான். தா என்றும் வந்திருக்கிறது. பேர் வைத்தவர்கள் மிகவும் பொருத்தமாக வைத்திருக்கிறார்கள். அவர் கீயோடு வந்திருக்கிறார். தருவதற்கு வகுப்பு நம்முடைய தோழர் கீதாவிடம் செல்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். காதுல கேக்குதா? பின்னால ரொம்ப நிறைய சொல்லிட்டாரு தோழர் ராமமூர்த்தி. நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பெருசா கற்பனை பண்ணிக்காதீங்க என்னை பத்தி. இந்த அம்பேத்கர் வகுப்பு என்பது 3வது முறையாக நாங்க நடத்துறோம். நான் தனி ஒரு மனுஷியா இதை செய்யல. சென்னையில நாங்க அம்பேத்கரை வாசிப்போம்ங்கிற ஒரு சின்ன நிகழ்ச்சியை சென்ற ஆண்டு ஏற்பாடு செஞ்சோம், ஏப்ரல் மாதத்துல. என்னுடைய தோழி ரேவதி இங்க இருக்காங்க, அவங்க என்னோட சேர்ந்து அதை ஒருங்கிணைச்சாங்க. சென்னையில அது எங்களுக்கு ரொம்பவும் நிறைவு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. 8 வகுப்புகள் நடத்தினோம். ஏறக்குறைய ஒரு 40 மாணவர்கள் தொடர்ந்து எல்லா வகுப்புக்கும் வந்தது எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா குறிப்பா சென்னையில நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க. ஆனா அம்பேத்கரை கற்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை அக்கறையோட 40 பேர் 8 வகுப்புகளுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்பவும், அம்பேத்கருடைய சிந்தனை எந்த அளவுக்கு தொடர்ந்து இந்தியாவில் வாழுது, எந்த அளவுக்கு அது நமக்கு தேவைங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திச்சு. கூடுதலா அதுல என்ன எங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா, பொதுவா அரசியல் வகுப்புகள் நடக்கும்போது பெண்கள் ரொம்ப பேர் வரமாட்டாங்க. எனக்கு அந்த விதத்துல இங்க பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு பெண்கள் இங்க வந்திருக்கிறது. சென்னையிலயும் வழக்கத்துக்கு அதிகமா பெண்கள் வந்திருந்தாங்க. பொதுவா மார்க்சியம் பற்றி வகுப்பெடுத்தாலோ, பெண் உரிமைக்காக அவ்வளவு பேசிய பெரியாரை பற்றி வகுப்பெடுத்தாலும் கூட ஒரு 25 ஆண்கள்னா 2 பெண்கள் வருவாங்க. ஆனா அம்பேத்கர் வகுப்புக்கு அப்படி இல்லாம ஏறக்குறைய ஒரு 1/3 பெண்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல, அதாவது 1920s 1930s எல்லாம் செயல்பட்டு வந்த அறிவாளர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யாருமே பொது நினைவுல பெருசா தங்கல. அவங்களுக்கு
ஆண்டாண்டு காலம் நம்ம வந்து ஏதாவது அவங்கள பத்தி நினைப்பதற்கான ஒரு காலம் இருக்கும். அக்டோபர் 2னா காந்தி பிறந்த நாள், நவம்பர் 14னா நேரு பிறந்த நாள், இந்த மாதிரி சில ஒரு சம்பிரதாயத்துக்காக சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனா அப்படி இல்லாம தொடர்ந்து பொதுமக்கள் மனசுலயும் சரி, அல்லது அம்பேத்கர் வழி நடக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் சரி, அம்பேத்கர் வழி நடக்காவிட்டாலும் அம்பேத்கரை வந்து தங்களுடைய அறிவாசானாக கொண்டு செயல்படும் அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் சரி, தொடர்ந்து உயிர் வாழும் சிந்தனையாளராக, தலைவராக அவர் மட்டுமே தான் இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில். அகில இந்திய தலைவர்னு சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான் இன்னைக்கு. மற்ற எல்லா இடங்களிலும் பகுதி தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்கவும் அறியப்பட்ட, தொடர்ந்து மக்களால் நேசிக்கப்பட்ட, எந்த ஒரு காசு பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே மக்கள் வந்து அதை ஒரு சிலை வைப்பு வைபவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மக்கள் குழுமி வரக்கூடிய ஒரே தலைவராக அவர் தான் இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறின அந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. உங்க நிறைய பேர் நாக்பூர் கூட போயிட்டு வந்திருக்கிற வாய்ப்பு உங்கள்கிட்ட உங்க சில பேருக்கு இருந்திருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 15 லட்சம் மக்கள் வராங்க. எதை நம்பிட்டு வராங்க? யாருக்காக வராங்க? வரதுனால அவங்களுடைய அன்றாட துயரம் போகுதா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனாலுமே இந்த கூட்டு நினைவுல அவ்வளவு ஆழமாக பதிந்து விட்ட ஒரு ஆளுமே அவர் இருக்கிறார். அதே மாதிரி மும்பை நகரமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவருடைய இறந்த தினம் வந்து இன்றைய வரைக்கும் மரியாதையோடு அனுசரிக்கப்படுது. எந்த அளவுக்கு அனுசரிக்கப்படுதுன்னா, அந்த இடத்துக்கு வந்து மக்கள் குழுமி வர நேரத்துல அந்த பகுதியில் இருக்கிற மேட்டுக்குடி மக்கள்லாம் முகம் சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு நாள் வந்து இந்த ஊர் எங்களுக்கு சொந்தமானது இல்ல, அம்பேத்கருடைய பற்றாளர்களுக்கு சொந்தமாயிடுது அப்படின்னு முகம் சொல்லிச்சுட்டு சொல்ற அளவுக்கு அவ்வளவு மக்கள் வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய சக்தியாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. எதற்காக இதை சொல்ல வரேன்னா, அம்பேத்கர் என்ற அந்த மாபெரும் ஆளுமை, அந்த மாபெரும் சிந்தனையாளர் தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய பொது நினைவுல இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் தலைமுறை தலைமுறையாக அவருடைய நினைவை தக்க வைத்துள்ள தலித் சிந்தனையாளர்களும் தலித் செயல்பாட்டாளர்களும் தான். ராமமூர்த்தி சொல்லும் போது என்ன வந்து அம்பேத்கர் நல்லா படிச்சவங்கன்னு சொன்னார். நான் படிச்சிருக்கலாம் அம்பேத்கரை, ஆனால் அம்பேத்கருடைய அந்த லெகசியை வாழ வச்சது தலித் இன்டெலெக்சுவல்ஸும் தலித் ஆக்டிவிஸ்டும் தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு அம்பேத்கர் இல்லை. ஏன்னா அம்பேத்கரை பற்றி நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை வந்து இந்திய அரசுக்கோ இந்திய அறிவாளர்களுக்கோ மற்ற யாருக்கோ கிடையாது. பல நிலைகள்ல முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் கூட பல நாள் காலம் அம்பேத்கரை வந்து தங்களுக்கு எதிரியாகவே தான் பார்த்துச்சு. நிறைய தலித்துகள் பங்கெடுத்துக்கிட்ட இடதுசாரி அமைப்புகள்ல கூட அம்பேத்கருக்கு உரிய மரியாதை வந்து வழங்கப்படலை. அப்ப தலித் மக்களின் கூட்டு நினைவு, தலித் மக்களின் கூட்டு சிந்தனையில் உயிர் வாழ்ந்து செயல்பட்ட அம்பேத்கரை பற்றி நாம் இன்று 2 நாள் உட்கார்ந்து அவருடைய எழுத்துக்களை எப்படி வாசிக்க போறோங்கிறத பற்றி தான் நான் பேச போறேன். அம்பேத்கரை வாசிப்பது என்பது எளிது, எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியான மொழியில தான் அவர் எழுதினார். ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழ் மொழிபெயர்ப்பு இங்க ஏறக்குறைய எல்லா புத்தகங்களும் இங்க இருக்கு. தமிழ்ல மொழிபெயர்ப்பு சேர்ந்தவர்கள் அவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான தமிழ், யாருனாலும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தமிழ் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை யார் செய்தார்கள் என்று பார்த்தால், தொடர்ந்து அம்பேத்கருடைய சிந்தனை நம்ம மத்தியில் இருக்கணுங்கிறதுக்காக தங்க வாழ்நாளிலேயே வந்து பெரும் பகுதியை செலவழித்த தலித் சிந்தனையாளர்களும் செயல்பாட்டாளர்களும். எனவே அந்த அம்பேத்கர் என்ற அறிவு பொக்கிஷத்தை பாதுகாத்து வந்தவர்களுக்காக நாம வந்து ஒரு நிமிஷம் அவங்கள பத்தி நினைச்சிட்டு இந்த வகுப்பை நம்ம தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாட்டா அம்பேத்கர் இல்லை. அம்பேத்கருடைய அந்த ஆங்கில எழுத்துக்களை தொகுத்த வசந்த் மூன் மிகப்பெரிய ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த தலித் சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி எழுதும்போது சொல்வார், இது எவ்வளவு பெரிய வேலை. அதை உட்கார்ந்து அவருடைய எழுத்தெல்லாம் திரட்டி வரிசைப்படுத்தி அதை பதிப்பிக்கிறது என்பது, பதிப்பிக்கிறதுனா சும்மா சேர்த்து வச்சு டைப் பண்றது கிடையாதுல்ல, அது வரிசைப்படுத்தணும். எந்த காலத்துல வந்து இது எழுதினாரு, யாரை எப்போ சொன்னதுக்கு பதிலா சொன்னாரு, இதையெல்லாம் தொகுக்கிற வேலை எவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லிட்டு சொல்வாரு. என்னால வந்து அதை செய்ய முடியுமானே எனக்கு தெரியல. நான் அது பொறுப்பாக போட்ட போது என்னை நான் அதற்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால நான் வந்து காலையில எந்திரிச்சு யோகாசனம் கத்துக்கிட்டேன். என்னுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய மனநலம் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை நானே தயார்படுத்தி கொண்டுதான் அந்த வேலைக்குள்ள நான் வந்து போறேன்னு வசந்த் மோகன் வந்து எழுதுவார் அவருடைய சுயசரிதையில. தமிழ்ல அந்த நூல் வந்திருக்கு, வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க, வசந்த் மோகனுடைய சுயசரிதை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை வச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். நாம் படிக்கிறது பெருசு இல்லை, அதை பாதுகாத்து வச்சவங்க தான், அவங்க செஞ்ச வேலை தான் மிகப்பெரிய வேலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அம்பேத்கரை வாசிப்பது என்பதற்கு என்ன பொருள், அதுக்கு என்னத்துக்கு நமக்கு பயிற்சி தேவை. அவர் எழுதியிருக்காரு, நம்ம படிச்சுட்டு போகலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா என்னன்னா, இந்திய அறிவுலகம், அது பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அறிவுலகமாக இருக்கட்டும் அல்லது வெளியில இருக்கக்கூடிய அறிவுலகமாக இருக்கட்டும்,
தோழர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், படிப்பு என்பது வந்து வெறும் வகுப்பறையில மட்டும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. வெளியே பேசுறவங்க, விவாதம் செய்யறவங்களுடைய பேச்சுல இருந்து கூட நம்ம நிறைய கத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான பொது பேச்சு களங்கள்ல அம்பேத்கர் ஒரு பெயராக இருக்கிறார். ஒரு பெயரை சொல்லுவோம், அல்லது வந்து கற்பி, போராடு, ஒன்று சேர்ந்து சொல்லுவோம், அல்லது மிஞ்சி மிஞ்சி போனா சாதி ஒழிக்க வழியை மட்டும் படிச்சுட்டு பேசுவோம், அல்லது காந்தியும் காங்கிரஸும் தீண்டாதாருக்கு செய்ததுன்னு நான் அந்த நூலை வச்சுக்கிட்டு பேசுவோம். எல்லாமே முக்கியமான வேலைகள், இது எதுவும் நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டிய வேலை அல்ல. ஆனால் அம்பேத்கர் வந்து அறிவு செயல்பாடுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? அவரை பொறுத்த வரைக்கும் அறிவு செயல்பாடு என்பது மிக முக்கியமானது. சிந்திப்பது என்பது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல. 1936 தான் அவர் முதல்ல சொல்றாரு, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இந்துவாக சாக போவதில்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஸ்பீச் தெரியும். அதுல கடைசியா அவர் சொல்றாரு, நான் வந்து நீங்கெல்லாம் என்ன செய்வீங்களோ தெரியாது, நான் மதம் மாற போறேன். என்ன மதம் மாற போறேன்னு நான் இன்னும் முடிவு பண்ணல, ஆனா இன்னென்ன காரணங்களுக்காக நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறிட போறேன்னு சொல்வார். நீங்க மாறினா மாறுங்க, மாறாட்டி நீங்க உங்க முடிவு எடுங்க, ஆனா யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட பெரிய உரை. அது முடிவுல ஒரு வாக்கியத்தோட முடிப்பாரு. நான் எதை சொல்லி உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுன்னு யோசித்தேன். அப்போ புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. புத்தர் இறக்கும் தருவாயில ரொம்ப முடியாதபடிக்கு இருக்கும்போது புத்தருடைய பிரதம சீடர் ஆனந்தர் அவர் சொல்றாரு, நீங்க போன பிறகு எப்படி இருக்கும் உலகம் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எப்படி வந்து மரணம் உங்களுக்கு இறந்து போகிறேன்னு சொல்றீங்களே, நீங்க போன போது உலகம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. புத்தர் சொல்றாரு, நான் போயிருவேன், தம்மம் உயிர் வாழும், நான் வந்து முக்கியமானவன் கிடையாது, தம்மம் தான் முக்கியமானது, நான் கற்பித்த அந்த அறம் தான் முக்கியமானது, நீங்கள் எல்லோரும் புத்தர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை அந்த தம்மம் உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு புத்தர் சொல்வார். அதை வந்து அம்பேத்கர் வந்து மொழிபெயர்த்து சொல்றாரு, உனக்கு நீயே வழிகாட்டியாக இரு, பகுத்தறிவில் தஞ்சம் கொள், யார் சொல்லும் ஆலோசனையும் உண்மை என்று ஏற்காதே, யாருடைய பேச்சிற்கும் மயங்காதே, உண்மையாகவே இரு, உண்மையில் தஞ்சம் கொள், யாருக்கும் அடிபணிந்து போகாதே, உனக்கு நீயே ஒளியாக இரு. அப்ப அந்த உனக்கு நீயே ஒளியாக இருங்கிற அந்த சொல் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அறிவு வேலையை எவ்வளவு மும்முரமா செய்ய வேண்டி இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துது. அடுத்தவங்க சொல்லி கேட்கறதோ, புத்தகத்துல படிச்சது அப்படியே ஏத்துக்கிறதோ, அல்லது ஒரு உணர்ச்சி பிழம்பாக மாறி வந்து அரைகூவல் விடுறதோ, இதெல்லாம் முக்கியமான வேலைனாலுமே கூட ஒவ்வொருத்தரும் விஷயங்களை சிந்திச்சு சோதிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த வேண்டிய அந்த அந்த முக்கியமான விஷயத்தை அம்பேத்கர் கவனப்படுத்துறாரு. நான் மதம் மாறிட்டேன், நீங்க மாறாதீங்க, நான் இன்னும் மதத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நீங்களும் வர வேண்டியதில்லை, உனக்கு நீயே ஒளியாக இருங்கிறார். உனக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா நீ வா. அப்ப நம்மை பார்த்து அம்பேத்கர் வைக்கக்கூடிய சவால் என்ன? நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். ராமூர்த்தி தோழர் பேசும்போது சொன்னார், அறிவு என்பது அதிகாரம் அல்ல, அதிகாரத்தை எதிர்கொள்வதுதான் அறிவு என்று. அதிகாரத்தை எதிர்கொள்வது என்பது வந்து அதனுடைய முழு பொருள் என்ன? அதிகாரத்தில் போல் அமர்வது மட்டுமல்ல, அதிகாரத்தில் போய் அமர்வது, அதிகாரத்தில் பங்கு கேட்பது, அதெல்லாம் ஒரு முக்கியமானதாக இருந்தாலும் அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அது ரொம்ப கவனம் செலுத்துறார் அம்பேத்கர். அப்ப அந்த அறிவு செயல்பாடுக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நாம அவரை வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரை வாசிக்கும் பொழுது எந்த காலத்துல என்ன பேசினாரு, எதுக்காக இப்படி சொன்னாரு, யாரை வச்சு இதை பேசுறாரு, எது வந்து அவர் காலத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், எது வந்து காலத்தை கடந்து நிற்கும் வார்த்தைகள். சில வேளைகள்ல அது அந்த காலத்துக்கு உட்பட்ட வார்த்தைனாலுமே கூட நம்முடைய கூட்டு நினைவுல அதுக்கு மிகப்பெரிய இடம் கொடுத்திருப்போம். இப்ப சாதி ஒழிக்க வழி புஸ்தகம் எல்லாம் எவ்வளவு பேர் வாசிச்சிருக்கிறீங்க? சாதி ஒழிக்க வழிய 8 பேர் 9 பேர். சாதி ஒழிக்க வழி வந்து ஒரு சூழல்ல எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. சாதி ஒழிப்பு, பல்வேறு மொழிபெயர்ப்புகள் அதுக்கு. சாதி ஒழிப்பு, சாதி ஒழிக்க வழி, சாதியை ஏன் ஒழிக்க வேண்டும், வேற வேற மொழிபெயர்ப்புல நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது ஒரு சாதியை அழித்தொழிக்க வழி, குறிப்பிட்ட சூழல்ல பேசப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு உரை, ஒரு எழுத்து. ஆனா இன்னைக்கு அதையே நாம முக்கியமா எடுக்கிறோம் கையில. ஏறக்குறைய அது பேசப்பட்டு 100 ஆண்டு ஆக போகுது, 100 ஆண்டு இல்லைனாலும் 80 ஆண்டு ஆக போகுது. ஆனா இன்னைக்கும் நாம பேசிட்டு இருக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட சூழல பேசினாலும் தொடர்ந்து தலித் மக்களின் வாழ்க்கையில் அந்த நூல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையில வந்து ஒரு இந்த ரோஹித் வெமுலா பிரச்சனை வரும்போது ஒரு மாணவர் ரொம்ப அழகா சொன்னாரு, மகாராஷ்டிரத்துல அந்த ஊர்ல சேரிகள் நம்ம சொல்லக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடியவர்கள் அவங்க கொஞ்சம் வாசிக்கிற வயசு வந்தோன்னா அவங்க குடும்பத்துல வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா 2 புத்தகம் கொடுத்து படிக்க சொல்லுவாங்களாம்.
ஒண்ணு சாதி ஒழிக்க வழி, இன்னொன்னு புத்தரும் தம்மமும். இது ரெண்டையும் படிச்சுட்டு தான் பிள்ளைங்க வளரணும். எங்களுக்கு புரியுதோ புரியலையோ நாங்க படிப்போம். அதை 13-14 வயசுல எங்களுக்கு என்ன புரியும்னு தெரியாது. ஆனா அந்த புத்தகம் எங்க கையில கொடுத்துருவாங்க, நீங்க படிக்கணும்னு சொல்லின்னு. அப்ப அந்த அந்த அம்பேத்கருடைய சிந்தனை என்பதை காலத்தை கடந்தும் வாழ வைத்த ஒரு வரலாறும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த அம்பேத்கரை வாசிக்கும் அதற்கான வேலையை தான் நம்ம இந்த 2 நாள் செய்ய போறோம். எல்லாருக்கும் வாசிக்க தெரியும், உங்களுக்கு வாசிக்க நான் சொல்லி தர வேண்டியதில்லை. அம்பேத்கருடைய வாழ்க்கையை பற்றி நீங்க நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து அம்பேத்கரை படிப்பதன் மூலமாக, குறிப்பிட்ட ஒரு வரலாற்று தகவலோடு படிக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னைக்கு நாம் பேசக்கூடிய நிறைய விஷயங்களில் தெளிவு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்முடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, சாதிக்கு எதிராக போராடும் பொழுதோ, அல்லது நமக்கு வகுப்புரிமை கூடாதுன்னு அடுத்தவங்க சொல்லும்போது வகுப்புரிமைக்காக போராடும் பொழுதோ, இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுதோ, உரிமை பேச்சுக்காக பேசும்பொழுதோ, இந்த எல்லாத்துக்குமே நம்முடைய தோற்றுவாய் அம்பேத்கர் தான். அங்க போயிட்டு தான் நம்ம மறுபடியும் இங்க வரணும். இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைய தலித் அரசியல் இயக்கங்கள் உருவாயிருக்கு. சுதந்திர இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி அதுதான். தலித்துகளுடைய சுயாதீனமான அரசியல் இயக்கங்கள் உருவானதுதான் சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம், ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிற மாதிரி பிஎஸ்பி இருக்குது. வட இந்தியாவில் நிறைய அமைப்புகள் உருவாயிருக்குது. இந்த அமைப்புகள் பேசக்கூடிய அரசியல் எல்லா நேரங்களிலும் அம்பேத்கர் பேசிய அரசியலாக இருக்காது. நம்ம அரசியலை தேர்ந்தெடுக்கலாம். நமக்கு அம்பேத்கர் அரசியல் வேணுமா, இந்த அரசியல் வேணுமான்னு அந்த தேர்வை நம்ம எடுக்கலாம். ஆனால் அம்பேத்கர் எதை சொல்ல வந்தார் என்பதை மனதில் கொண்டு இந்த அரசியலை அணுகும் பொழுது, இந்த அரசியலில் நமக்கு தேவையானது எது, எதை நாம் கொஞ்சம் மீண்டும் சிந்திக்க வேண்டும்ங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன யாரும் தவறா நினைக்க வேண்டாம், நம்ம தொடர்ந்து பயன்படுத்துற சொல் இனம். அம்பேத்கருக்கு பிடிக்காத சொல் இனம். அவர் எந்த நிலையிலுமே தான் பிறந்த தலித் சாதியையோ, தான் சார்ந்திருந்த மராட்டிய மொழிக்குரிய அந்த சமுதாயத்தையோ, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய இனம், அது திராவிட இனம் தான் சொல்லுவாங்க மகாராஷ்டிரத்துல, அந்த இனத்திற்கு அவர் முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது. பிறப்பு எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, யாரோ எப்படியோ பிறக்கிறோம், நம்ம கையில இல்லை அந்த பிறப்பு. ஆனால் மனிதர்களாக ஒன்று திரளும் பொழுது எந்த அடிப்படையில் நாம் ஒன்று திரள்கிறோம், எந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் ஒன்று திரள்கிறோம், எதற்காக ஒன்று திரள்கிறோம்? ஐடென்டிட்டி, அடையாளம் என்பதை அவர் ஒரு நாளும் இனமாகவோ சாதியாகவோ வரையறுத்து பேசியது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அடையாளம் என்பது மதிப்பீடுகள் சார்ந்தது. நான் ஜனநாயகவாதியா அல்லது நான் ஜனநாயக மறுப்பாளரா, நான் தீண்டாமையை பாராட்டக்கூடியவரா அல்லது தீண்டாமையை எதிர்க்கக்கூடியவரா, சாதிக்கு உடன்படுபவரா சாதிக்கு எதிராக நிற்பவரா, வறுமைக்கு எதிராக போராடுபவரா, வறுமை இருப்பதால் எனக்கு சௌகரியம் என்று நினைப்பவரா. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில தான் அவர் அடையாளத்தையோ இனத்தையோ மறுக்கிறார். அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் குறிப்பா பேசும்போது நமக்கு ரொம்ப சுலபமாக வரக்கூடிய சொல் இனம். நம்முடைய திராவிட அரசியல் பண்பாடு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை அது. அதை நாம் பரிசீலனை செய்ய அம்பேத்கருடைய எழுத்து நமக்கு கண்டிப்பாக உதவும் நான் நினைக்கிறேன். நம்ம அம்பேத்கரை சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்புக்கு எதிரான ஒரு குரலாக பார்க்கிற அதே நேரத்தில் மனிதத்தையே வேறு மாதிரியாக பற்றி சிந்திக்க நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனுஷன்னா என்னங்கிறத பத்தி வேற மாதிரி நீ சிந்திச்சு பாரு. சாதி சமுதாயத்தில் ஒரு சிந்தனை தானே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதை கடந்து மனிதம் என்பதை வேறு நிலையில் சிந்தித்து பாரு. மானுடம் என்றால் என்ன, மானுடத்தின் கர்த்தாக்கள் யார், யார் இந்த மானுட வரலாற்றை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள், இவர்களை பற்றி நீ வேற மாதிரி யோசி. அந்த மாற்று சிந்தனை உலகளாவிய ஒரு தத்துவத்தை நமக்கு அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த மாமனிதரின் தத்துவத்தை குறிப்பிட்ட இன விடுதலையோடோ அல்லது குறிப்பிட்ட சாதியின் விடுதலையோடு மட்டும் நாம் இணைத்து பார்க்காமல் அதை உள்ளடக்கிய, ஆனால் அதை கடந்த மானுட விடுதலைக்கான விஷயமாகவும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி மார்க்ஸ ஒரு மானுட விடுதலைக்கான ஒரு தத்துவவாதியாக யோசிக்கிறோமோ, அம்பேத்கரையும் ஒட்டுமொத்த மானுட விடுதலைக்கான தத்துவவாதியாக நம்ம யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த வாசிப்பு அரங்கத்தினுடைய ஒரு இலட்சியமா நான் யோசிச்சிருக்கிறேன். அதை பத்தி நம்ம பேசலாம். இந்த ஒரு பின்னணி தகவல்களோடு நம்ம அம்பேத்கருடைய வாசிப்பது எப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிப்போம். இதை நான் 6 கட்டமா பிடிச்சிருக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் பேசுவேன், நிறுத்திட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் மேற்கொண்டு ஏதாவது திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினாலும் சொல்லுங்க, படிச்சவங்க அல்லது உங்க உங்க அனுபவத்திலிருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா. அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு நான் இங்க சொல்ல போறது கிடையாது, அது நீங்க வாசிக்கலாம். நிறைய புத்தகங்கள் இருக்கு, நீங்க தமிழ் விக்கிபீடியால போய் பார்த்தா கூட அதை வாசிக்கலாம். வாழ்க்கை வரலாறுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால்
அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆங்காங்கு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய விஷயங்களை பேசுவேன். அது சரிவா நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த வருஷத்துல பிறந்தாரு, அவர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருங்கிற கதைக்குள்ள நான் போகலை, நமக்கு நேரம் இருக்காது. எப்படி வாசிக்க போறோம் அம்பேத்கரை? இந்த 30 வால்யூம் இங்க இருக்குது. 30 வால்யூம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கால வரிசையில கிடையாது. முதல்ல அம்பேத்கர் எழுதின கட்டுரை 1916ஆம் ஆண்டு 1916 எழுதுறாரு. ஆனா அது முதல் வால்யூம்ல இருக்காது, அது வேற ஏதாவது ஒரு வால்யூம்ல இருக்கும். அவர் அடுத்து எழுதின விஷயம் 8வது வால்யூம்ல இருக்கும். அவங்க தொகுத்தது கால வரிசையின்படி அவங்க தொகுக்கல. அவங்களுக்கு இருந்த நிர்பந்தங்கள் நிறைய, என்ன கையில கிடைச்சிச்சோ அந்த நேரத்துல. இன்னொன்னு மகாராஷ்டிரா அரசாங்கம் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்டா எடுத்து செஞ்சாங்க. ஆட்சி மாறத்துக்குள்ள அதை செய்யணுங்கிற ஒரு கடப்பாடு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அவங்க செஞ்ச வேலை வந்து அவங்க மிகப்பெரிய வேலை. உங்க கால வரிசைப்படி அதை செய்யலைன்னா நம்ம கால வரிசைப்படி பார்ப்போம். எதை எப்போ எழுதினாரு, எதை முன்னால பேசினாரு, எதை பின்னால பேசினாரு, எதை எல்லா காலமும் பேசினார், அதை நம்ம பார்ப்போம். அது 6 கட்டமா நான் பிடிச்சிருக்கிறேன். முதல் கட்டம் வந்து அம்பேத்கர் வாழ்ந்த மகாராஷ்டிரத்தில் அவருக்கு முன்னால சாதி எதிர்ப்பு யாரா பேசியிருக்கிறாங்களா, அதை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவா தமிழ்லையும் சரி மற்ற மொழிகளையும் சரி பெரியாரை பற்றி எழுதினாலும் சரி அம்பேத்கரை பற்றி எழுதினாலும் சரி மார்க்ஸை பற்றி எழுதினாலும் அவங்க 2 வயசுலேருந்தே அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற தொனியில நம்ம எழுதுவோம். பிறக்கும் போதே பகுத்தறிவாளராக பிறந்துட்டாங்க, அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு, 3 வயசுலயே அவங்க திருக்குறள் பேசுவாங்க, இப்படிலாம் நம்ம பேசுவோம். நம்ம அப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சு நமக்கு. ஆனா அப்படி கிடையாது வரலாறுல. நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு பின்னால ஒரு வரலாறு எப்பவுமே நம்ம வந்து இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு முன்னால சில விஷயங்களை செஞ்சவங்களுடைய அந்த நிலையில தான் நம்ம வாழ்றோம். அவங்களுடைய முதுகுல ஏறி நின்றுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். இப்ப அம்பேத்கர் வாழ்ந்த மகாராஷ்டிரத்தில் எப்படிப்பட்ட சாதி எதிர்ப்பு மரபு இருந்துச்சு? மகாராஷ்டிரத்துல இன்னொரு மிக முக்கிய சாதி எதிர்ப்பாளர் இருந்திருக்கிறார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அவர் பேரு ஜோதிபா பூலே. மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர். ஜோதிபா பூலே வந்து நாம் இன்று சொல்லக்கூடிய சூத்திர வகுப்பை சேர்ந்தவர். வர்ண அடையாளம் தேவைப்பட்டால் ஒரு குடியானவ சமுதாயத்தை சேர்ந்தவர். வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து வாழ்ந்தவர். எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டுகளுக்கு பின்னால பெரியார் வந்து பார்ப்பனர்களை நீங்க இந்த நாட்டுக்கே அந்நியமானவர்கள், இந்த மண்ணை சேர்ந்தவங்க இல்ல, நீங்கள் வந்து வெளியிலிருந்து வந்தவங்கன்னு சொன்னாரோ, அதே மாதிரி ஒரு தியரிய மகாராஷ்டிரத்துல முதல்ல அறிமுகப்படுத்தினவர் ஃபுலே. ஃபுலேயை பொறுத்த வரைக்கும் சாதி சமுதாயம் என்பது அக்கிரமமான சமுதாயம். சாதி சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கும் சாதி கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீண்டத்தகாதவர்களுக்கும் இதுல எந்த விடுதலையும் கிடையாது, இதுல எந்த நன்மையும் கிடைக்க போறது கிடையாது. எனவே அவங்க வந்து இந்த சாதியத்தை எதிர்க்கணும், பார்ப்பனர்களின் மேலாண்மையை எதிர்க்கணும், அவங்களுக்கு எதிராக நிக்கணும்னு சொல்லி ஒரு நிறைய வேலைகள்லாம் செய்யறாரு. வந்து ஃபுலேயுடைய புரிதல்ல வந்து எப்படின்னா, அவர் வந்து வெள்ளையர்கள் ஆண்ட காலத்துல வாழ்ந்தார். வெள்ளையர் ஆட்சி காலம் பத்தி நம்ம ஹிஸ்டரி புக்ல என்ன படிக்கிறோம்? நல்ல ஆட்சின்னு நமக்கு சொல்றாங்களா இல்ல கெட்ட ஆட்சின்னு சொல்றாங்களா? கெட்ட ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளையர் நம்ம இந்தியாவுக்கு வந்து நாடு பிடிச்சி ஆண்ட அந்த காலகட்டம் இருக்குல்ல, உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து அப்ப நவீன சிந்தனைக்குள்ள வந்த ஒரு காலகட்டம். நவீன சிந்தனைனா என்ன? நவீன சிந்தனைனா நாம வந்து யாராவது சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறது கிடையாது. பகுத்தறிவுக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடியது நவீன சிந்தனை. எனக்கு அது சரின்னு படுதா, நான் யோசிச்சு பார்த்தேன், இது இப்படி இருக்கு இது அப்படி இருக்கு, இது ரெண்டையும் நம்ம வந்து தொடர்புபடுத்தி பார்த்தா வேற மாதிரி இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரி பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலகட்டம் நவீனம். 2வது, அறிவு என்பது ஒரு சாராருக்கு மட்டும் உரித்தானது அல்ல. இந்தியாவில் வந்து படிப்புங்கிறது ரொம்ப காலத்துக்கு பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கலான்னு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்கலாங்கிற ஒரு முறை வந்துச்சு. அப்புறம் வியாபாரம் செய்யறவங்க படிக்கலான்னு வந்துச்சு. ஆனால் உழைக்கும் மக்கள், குடியானவர்களாக இருக்கட்டும், பல்வேறு வேலைகளை செய்பவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு படிப்புரிமை மறுக்கப்பட்டது. அப்ப இந்த படிப்பை வந்து எல்லாரும் படிக்கலாம், யூனிவர்சல் எஜுகேஷன் நம்ம சொல்றோம்ல, ஆசிரியர்களுக்கு தெரியும் யார் வேணாலும் படிக்கலாம், யார் வேணாலும் பள்ளிக்கூடம் போகலாம்னு சொல்லி. அது வந்து ஒரு நவீன சிந்தனை. அந்த சிந்தனை வந்தாலே அறிவு என்பது வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே உரித்தானதுங்கிற அந்த கருத்து உடைஞ்சு போயிருக்கு. 4 பேர் தான் படிக்கிறாங்கிற இடத்துல வந்து 400 பேர் படிக்க வந்தா அந்த 4 பேரை கேள்வி கேட்க முடியும்ல. ஸோ அந்த நவீன சிந்தனையுடைய 2வது முக்கிய கூறு, அனைவரும் தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள தகுதி உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு
அதற்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்து தரப்பட வேண்டும். அதாவது எல்லோரும் போய் கல்வி கற்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வேண்டும். யூனிவர்சல் எஜுகேஷனை எல்லாரும் படிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கணும். சோ ஒண்ணு வந்து பகுத்தறிவை பயன்படுத்தல், எல்லோரும் அறிவுக்கு தகுதி உடையவர்கள் என்ற ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொள்ளல். மூன்றாவது, நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் நம்மை நாமே வந்து ஆளத்தக்கவர்கள், நமக்கு வந்து நம்மை நாமே ஆளத்தக்கவர்கள். ஒரு அரசனுக்கு கீழே நம்ம இருக்க வேண்டியதில்லை, அல்லது வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஜமீன்தாருக்கு நம்ம இருக்க வேண்டியதில்லை, ஒரு குறுநில மன்னனுக்கு நாம் வந்து கட்டுப்பட வேண்டியதில்லை. மக்கள் தான் தங்களுக்கு வந்து அதிபதி. மக்களாட்சின்னு சொல்றோம்ல நம்ம, டெமோக்ரஸி. அந்த மக்களாட்சிக்கான அடிப்படையும் வந்து நவீன காலத்துல தான் நமக்கு கிடைக்குது. நவீன காலம்ங்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று விஷயங்களும், மக்களே தங்களை ஆளக்கூடிய தகுதியுடையவர்கள், அறிவு என்பது எல்லோருக்கும் உரித்தான ஒரு விஷயம், பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டு நல்லது கெட்டதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு கிடைச்சது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலதான். ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுனால கிடையாது, உலகம் முழுக்கும் அப்படி வந்து ஒரு போக்கு இருந்துச்சு. அந்த போக்கு இந்தியாவுக்கும் ஆங்கிலேயர் மூலமாக வருது. வரும்பொழுது அந்த சிந்தனைக்கு ஆட்பட்டவர்களில், அதனால் பயன்பெற்றவர்களில் முக்கியமானவர்கள் சூத்திர சமுதாயங்களை சேர்ந்தவர்களும் தலித் சமுதாயங்களை சேர்ந்தவர்களும் தான். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்படி சிந்திக்கிறது. நான் பகுத்தறிவை பயன்படுத்திக்கலாம்னா உடனே எனக்கு வந்து தீண்டாமை எவ்வளவு அபத்தமானதுன்னு தெரியுது. இதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. பகுத்தறிவை பயன்படுத்தி நான் யோசிக்கலாம்னு நான் நினைக்கும் பொழுது, பார்ப்பனர்களுடைய அறிவுக்கு நான் ஏன் வந்து எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டும்? நீ ராகு காலத்துல கல்யாணம் பண்ணாதீங்கன்னா நான் ஏன் அதை ஏத்துக்கணும்? அதுக்கு எந்த அறிவுபூர்வமான ஒரு விளக்கமும் கிடையாது. இல்ல நீ ராகுவை பார்த்திருக்கிறியா இரவுல இல்ல பகல்ல? சோ அந்த பகுத்தறிவை பயன்படுத்திக் கொள்வது என்பது சமுதாயத்தில் அடிநிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், அவர்களும் அறிவாளர்கள் ஆக முடியும் என்ற அந்த கருத்து அவர்களை மேலும் மேலும் வந்து தாங்களாகவே விஷயங்களை தேடி படிக்கக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டு விடுது. புலையெல்லாம் அவராகவே தேடி தேடி படிக்கிறாரு எல்லா நூல்களையும். எப்படி அவரால் படிக்க முடியுது? எல்லாரும் போகக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அன்னைக்கு இருந்துச்சு. ஆங்கிலேயர் ஆட்சியில போய் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியா முழுக்க எல்லா இடங்களிலும் இங்க இருக்கக்கூடிய இந்த வருண சாதி அமைப்புல நம்முடைய உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் சொத்துள்ளவர்களுக்கு எதிராகவும் குரல் எழுப்பக்கூடிய ஒரு சிலர் உருவாகின்றனர். மகாராஷ்டிராவில் அப்படி உருவானவர்களில் மிக முக்கியமானவர் ஃபூலே. அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு குரல் கொடுக்கிறார், இந்த சாதி சமுதாயம் வந்து நமக்கு தேவையில்லை, இந்து மதம் நமக்கு தேவையில்லை, பார்ப்பனர்களுடைய தலைமை நமக்கு தேவையில்லை, நம்ம கோயிலுக்கெல்லாம் போவேணாம். இந்த அகமண முறை என்பதுதான் வந்து அதாவது சாதிக்குள்ளேயே கல்யாணம் கட்டிக்கிறதுங்கிறது தான் பிரச்சனையை உண்டு பண்ணுது, அதுதான் சாதியை வளர்க்குது. இப்படி நிறைய விஷயங்களை பேசி ஒரு மிகப்பெரிய அமைப்பை உருவாக்குறார், சத்திய சோதக் சமாஜம்னு சொல்லி. அதனுடைய பொருள் என்னன்னா, உண்மை மட்டுமே எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கும், சத்தியத்தை மட்டுமே நாங்கள் நம்புபவர்கள். அம்பேத்கரும் அதானே சொல்றாரு, சத்தியத்தில் தஞ்சம் கொள்ளுங்கள், உண்மையில் தஞ்சம் கொள்ளுங்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு மகாராஷ்டிரத்தில் இருக்கு. அது மட்டும் அல்லாமல் ஃபுலேனுடைய காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் 1850s எல்லாம் அவர் அந்த அமைப்பு கட்டும் பொழுது அந்த அமைப்பில் தலித்துகளையும் இணைத்துக் கொள்கிறார். ஃபுலேயை பொறுத்த வரைக்கும் மக்கள் திரளினர், பகுஜன் சமாஜ்ங்கிற சொல்ல அவர் தான் கையாளுறார். முதல்ல மாயாவதியினுடைய கட்சிக்கு பேர் பகுஜன் சமாஜ் கட்சி. ஆனால் அந்த சொல்லை முதலாக கையாண்டவர் ஃபுலேயும் அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் தான். சூத்திரர்களும் தலித்துகளும் தான் வெகு மக்கள், மற்றவங்க எல்லாம் வெகு மக்கள் கிடையாது. சொத்து உள்ளவனோ பாப்பானோ இந்த செட்டுக்குள்ள வரமாட்டான். இதுல வரக்கூடியவர்கள் உழைக்கும் சாதியினரான சூத்திரர்கள், உழைக்கும் மக்களான தலித்துகள். அவங்களதான் அவர் வந்து சூத்திரர் அதிசூத்திரருங்கிறார். அதிசூத்திரருங்கிற சொல் வந்து தலித் வந்து குறிக்குது. அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வரலாறும் அந்த சத்திய சோதக சமாஜத்துல இருக்குது. அந்த காலகட்டத்தில் நிறைய தலித்துகளுடைய வாழ்க்கையில வேறு சில மாற்றங்களும் நடக்குது. அதுல மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, வெள்ளையர்கள் இங்க ஆட்சி பிடிக்க வராங்கல்ல, ஆட்சி பிடிக்க வரும் பொழுது மகாராஷ்டிரத்தில் அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் பேஷ்வாக்கள் என்ற பிராமணர்கள் தான். மகாராஷ்டிர வரலாறுக்குள்ள நான் போகல. சத்ரபதி சிவாஜி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிவாஜி ஆண்டதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வரவங்க அவருடைய பிராமண அதிகாரிகளாக இருந்தவர் தான். இந்த பேஷ்வா ஆட்சி என்பது சாதி கொடுங்கோன்மைக்கு பெயர் போன ஒரு ஆட்சி. பாடும்போது நம்ம இவர் தோழர் பாடினார்ல, இந்த பாட்டுல வருது இல்ல, எச்சு கூட கீழே படக்கூடாதுன்னு கலையம் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான கொடூரமான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆட்சி.
தலித்தாக இருப்பவர் நிழல் கூட வந்து மற்றவங்களை தீண்டக்கூடாது, அவங்க நடக்கும் பொழுது இடுப்புல வந்து இதை தொடப்பத்தை கட்டிட்டு போனோங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அமுல்படுத்தப்பட்ட ஆட்சி. முன்னாலெல்லாம் அது சொல்லிட்டு சில நேரங்களில் கடைபிடிச்சிருப்பாங்க, சில நேரங்களில் விட்டுருப்பாங்க. ஆனால் அதை கடைபிடித்ததோடு கடைபிடிக்காதவரை தண்டித்த ஆட்சி அது. இப்போ அந்த பார்ப்பன கொடூரமான அந்த ஆட்சிக்கு வந்து எதிராக நிறைய பேருக்கு மனசுல குழுமிட்டே இருந்திருக்கும். வெள்ளையர்கள் வந்து அந்த பேஷ்வாக்களுக்கு எதிராக போராட போது அந்த இராணுவத்துல யார் போய் இணையறாங்க? தலித் மக்கள் நிறைய போய் சேர்ந்துக்கிறாங்க. மிக அதிக எண்ணிக்கையில அவர்கள் போய் ஆங்கிலேய இராணுவத்துல சேர்றாங்க. தமிழ்நாட்டிலும் அது நடக்குது. மறைந்த சுந்தர்ராஜ் மாணிக்கம்னு மிகப்பெரிய ஒரு தலித் வரலாற்று ஆசிரியர் இருந்தார், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில். அவர் இப்போது இல்ல. அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், அவரை ஒரு முறை பேட்டி கண்ட போது சொன்னாரு, அவங்க தாத்தா சொன்ன கதையா, எப்படி வந்து வெள்ளைக்காரங்க வந்து தலித் மக்கள் அணி திரட்டுவாங்கன்னா, நீ வந்து வெள்ளையர் இராணுவத்துல சேர்ந்தீன்னா நீ அக்ரஹாரல தெருவில் நடந்து எச்சு துப்புனா கூட உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் வெள்ளைக்கார இராணுவத்துல சேர்த்தாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூக நம்பிக்கை தன்மையை இந்த இராணுவ சேவை என்பது தலித்துகளுக்கு வழங்கியது. திரும்ப திரும்ப அம்பேத்கர் வந்து தன்னுடைய வாழ்நாள சொல்லிட்டே இருப்பாரு, ஏன் இத்தனை நாளைக்கு தலித்துகள் கிளர்ந்து எழவில்லை என்றால், சாதி அமைப்பு காலங்காலமா இருக்குது, இவ்வளவு மோசமா இருக்குது, ஏன் தலித்துகள் வந்து அதுக்கு எதிராக எழவில்லை என்றால், எதை நம்பி அவங்க அவங்களால வந்து போராட முடியும்? ஏனென்றால் சாதி சமுதாயத்தில் ஆயுதம் தரிக்க அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆயுதம் தரிக்கும் உரிமை சத்திரியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. அந்த உரிமை இல்லாததால் அவங்களால கிளர்ந்து எழ முடியவில்லை. நிறைய முறை அவர் சொல்வார். அப்ப இந்த பிரிட்டிஷ் காலத்துல அந்த ஆயுதம் தரிக்கும் உரிமை வந்த போது அவங்களுடைய சுயநம்பிக்கை எப்படி உருவாயிருக்கும் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாதவர்களாக ஆக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்து கையில ஒரு துப்பாக்கியும் கொடுத்த பொழுது அந்த சுயம் வந்து எப்படி மாறி இருக்கும். இப்படி இந்த இராணுவத்துல சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இராணுவத்துல போய் சேர்ந்தவங்களுடைய குடும்பங்கள்ல உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட்டது. மிக முக்கியமான ஒரு செய்தி. அம்பேத்கர் திரும்ப திரும்ப அதையும் சுட்டி காட்டுவார். ராணுவம் வந்து அதை செஞ்சிச்சு இதை செஞ்சிச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரிட்டிஷ் இந்தியாவில் வெள்ளையர் ஆட்சி காலத்துல அவங்க வந்து ஆரம்ப கல்வியெல்லாம் பெருசா வளர்க்கல, உண்மைதான். ஆனால் பிரிட்டிஷ் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அல்ல. பிரிட்டிஷ் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ராணுவ சேவையில் சேர்ந்த இந்தியர்களுடைய குடும்பங்களுக்கு, இந்த குடும்பத்து பிள்ளைங்களுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டது. அப்ப இந்த தலித்துகள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அது கல்வி ஒரு பக்கம், கையில ஆயுதம் இன்னொரு பக்கம். இப்ப இதனால வந்து தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் வேறு விதமாக சிந்திக்க தொடங்குகிறார்கள். இதையெல்லாம் நான் எதுக்கு ஏத்துக்கணும்? இது எனக்கு தேவையே கிடையாது. சாதியை நான் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தீண்டாமை ஏன் தோன்றுச்சுன்னு ஒரு கட்டுக்கதை வச்சிருப்பாங்கல்ல, நீ அப்படி பிறந்துட்ட, நீ இப்படி பிறந்துட்ட, ஏதாவது கதை சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த கதையெல்லாம் பொய், இதையெல்லாம் நான் ஏத்துக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி அதை கேள்வி கேட்கக்கூடிய நுட்பமான ஒரு அறிவும் கேள்வி கேட்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்களுடைய இந்த இராணுவ சேவையும் அதோடு வந்த இந்த கல்வியும் அவர்களுக்கு வழங்கியது. மகாராஷ்டிரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி வழங்கப்பட்ட அந்த கல்வியின் பின்னணியில மிக முக்கியமான தலித் அறிவாளிகள் உருவாராங்க. இவங்க எல்லாம் அம்பேத்கர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது மகாராஷ்டிரத்துல செயல்பட்டு இருந்தாங்க. அதுல 3 பேர் ரொம்ப முக்கியமானவர். ஒருத்தர் பேர் வலங்கர், கோபால் வலங்கர். போர்டில் நான் பிறகு எழுதி போடுறேன், நான் போர்டு அங்க இருக்குது, பின்னால் நீங்க எடுத்துருங்க. கோபால் ராவ் வலங்கர் மிக முக்கியமான ஒரு இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவர். அவரு வந்து ஒரு ஆரியர் அல்லாத மக்களின் கூட்டமைப்புன்னு ஆரம்பிக்கிறார். தலித்துகளினுடைய ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கிறாரு. எங்களை ஏன் நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்றோம் தானே ஒதுக்கி வைக்கிறீங்க, மாட்டுக்கறி நாங்க எப்போ சாப்பிட தொடங்கினோம் அப்படின்னு அவர் ஒரு வரலாறு சொல்றாரு. 13ஆம் நூற்றாண்டுல பெரிய பஞ்சம் வந்துச்சு, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இடமே இல்லாம போன போது தான் நாங்க மாட்டுக்கறி தின்ன ஆரம்பிச்சோம், அதை வச்சுட்டு நீ எங்களை வந்து தள்ளுற ஒதுக்கி வைக்கிறேன்னு ஒரு கதையை சொல்றாரு. அது கதையை உண்மையா இல்லையாங்கிற விஷயத்துக்குலாம் நம்ம போவேணாம். ஆனா அவர் வந்து வரலாற்றை நானும் புரிந்து கொண்டு நான் ஒரு வரலாற்று விளக்கத்தை சொல்வேன், நீ மட்டும் என்ன சொல்ற வரலாற, நீ மட்டும் சொல்றல நாங்க அங்கிருந்து வந்தோம் இங்கிருந்து வந்தோம், நான் தான் தூயவன் நீ தூய்மை இல்லாதவன், நான் ஒரு வரலாறு சொல்ல நீ கேட்டுக்கோங்கிறார். இப்போ வரலாற்றை மாற்றி சொல்லக்கூடிய அதை பற்றி வேறு ஒரு புரிதலை நமக்கு முன் வைக்கிறார். இந்த இராணுவ சேவை என்பது வந்து எவ்வாறு தலித்துகளை வந்து முன்னேற்றி இருக்கிறது என்பதை சொல்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தலித்துகளுக்கு வந்து எல்லா இடங்களிலும், அதாவது கல்வியில மட்டும் இல்லாம ஆட்சி பொறுப்புல இடம் கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறார். அப்பவுமே நம்ம பின்னால சொல்றோம்ல, ஆட்சி பொறுப்புல தலித்துகளை அமர்த்துங்கள்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவர் யோசிக்கிறாரு.
இந்த கோபால் வலங்கர் என்பவர் மிக முக்கியமான தலைவர். அம்பேத்கருடைய தந்தையாருக்கு மிகவும் நெருங்கியவர். அம்பேத்கருடைய மனைவி அந்த குடும்பத்துக்கு ஏதோ உறவுன்னு கூட சிலர் சொல்றாங்க. நமக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அம்பேத்கர் வளர்கிறார். கோபால் வலங்கர் போன்ற போராளிகள், சீர்திருத்தவாதிகள், சமூகத்தை சீர்திருத்த விரும்பிய தலித் செயற்பாட்டாளர்கள் உள்ள சூழலில் அவர் வளர்றார். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கோபால் வலங்கர் போன்றவர்கள் இவ்வாறு பேசக்கூடிய அளவிற்கு மகாராஷ்டிரத்தில் வேறொரு வரலாற்று சம்பவமும் நடக்குது. அது என்னன்னா, மகாராஷ்டிரத்துல ஒரு ஏறக்குறைய 16ஆம் நூற்றாண்டிலிருந்து பக்தி இயக்கம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர்ல பக்தி இயக்கம்னா நமக்கு ஞாபகம் வரவர் யாரு? இல்ல, நந்தன பக்தி இலக்கியத்தோடு தானே சொல்லுவாங்க. ஆனா நம்ம நந்தன் என்ன செய்யறோம்? கொண்டு போட்டுறோம். ஆமா, நந்தன் ஒளிப்பிழம்பாக ஆயினார்னா யாரோ ஒரு எரிச்சு போட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஒளிப்பிழம்பாலாம் அவர் இருந்திருக்க மாட்டாரு இல்லையா? அப்ப இங்க தமிழ்நாட்டு பக்தி இயக்கம் அது ஒரு வைதீக சமயத்தை கடந்து போறதில்லை. அது ஐயனுங்க கையில மாட்டிக்கிட்டு அங்கேயே நின்று போயிருது. ஆனா மகாராஷ்டிரத்துல அப்படி இல்லாம இந்த பக்தி இயக்கம் என்பது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனால அவங்க மத்தியில குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டாங்கலாம் பொருள் இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துலயாவது அவங்க ஒன்னா இருந்து சமமா இருக்க முடியும். அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்கன்னு வைங்க, அந்த போற இடத்துல எல்லாம் அவங்க சேர்ந்து போவாங்க, ஆனா சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த கோயில்ல தலித்துகளுக்கும் நிறைய இடம் தனியா வெளியே ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனாலுமே அது ஏதோ ஒரு வகையில கருத்தளவுல நம்முடைய அனுபவத்துல தலித்துகளுக்கு மனதில் எல்லோரும் சமம் என்ற ஒரு கடவுளின் முன் எல்லோரும் சமம். மற்ற நேரத்துல நம்ம சமமா இருக்கிறோமோ இல்லையோ, சாமிக்கு முன்னாலே நம்ம எல்லாரும் சமம்ங்கிற ஒரு ஜனநாயக தத்துவத்தை அவர்கள் மனதில் விதைத்தது பக்தி இயக்கம். சோ அந்த மரபு மகாராஷ்டிரத்துல ரொம்ப நாளா இருந்துட்டே வந்துருக்குது. அம்பேத்கரோட அப்பா கூட அந்த மரபை தன்னுடைய மரபாக ஏத்துக்கிட்டாரு. அந்த பாடல்கள்லாம் எங்க வீட்டுல நாங்க பாடுவோம்னு அம்பேத்கர் சொல்வார். துக்காராம்னு மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒருத்தர் இருக்கிறார் மராட்டியில. துக்காராம் சாதி எதிர்ப்பெல்லாம் நம்ம சித்தர்கள் மாதிரி சாதி எதிர்ப்பெல்லாம் பேசினவர். துக்காராமுடைய கவிதைகள்லாம் கேட்டுதான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் கூட இது எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு அம்பேத்கர். பின்னால் அதெல்லாம் சொல்லுவார், நீங்க சொல்லலாம் பக்தி மரபு எனக்கு இருந்துச்சு, கடவுளுக்கு முன்னாலே எல்லாரும் சமம்னு. கடவுளுக்கு முன்னாலே தானே சமம், சமுதாயத்துல சமம் இல்லைல்ல, அரசியல்ல சமம் இல்லைல்ல, அதனால எனக்கு இந்த இந்து மதம் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்வார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஒரு சமய தலைமை தலைவர்னு சொல்றதை காட்டி நம்ம வள்ளலார் மாதிரி கபீர்னு ஒருத்தர் இருந்தார் வடநாட்டில், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இஸ்லாமியரா இந்துவான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு மதத்தினுடைய கருத்துகளையும் உள்வாங்கி சகோதரத்துவத்தையும் சாதி எதிர்ப்பையும் முன்வைத்த மிகப்பெரிய ஒரு கவிஞர், பாடகர், தெருவுல நின்று பாடினவர். அவர் ஒரு நெசவாளி. அப்ப இந்த கபீருடைய பாடல்கள் நிறைய பேரை அவங்களுக்கு ரொம்பவும் அது ஒரு ஆதர்சமா இருந்துச்சு. கபீர் பந்தின்னு சொல்லிட்டு ஒரு மரபே இருந்துச்சு. கபீர் பந்தியை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள பெருசா வேறுபாடுகளை பாராட்ட மாட்டாங்க. ஸோ இந்த கபீர் பந்தி மரபும் மகாராஷ்டிரத்துல முக்கியமான மரபா இருந்துச்சு. அப்ப இந்த அம்பேத்கர் வளர்ந்த சூழல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டே இருக்குது. கோபால் வலங்கர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய வழியை பின்பற்றி அடுத்த தலைமுறை அம்பேத்கர் வளரும் பொழுது வேலை செஞ்சவர் சிவராம் காம்ப்ளே அப்படின்னு ஒருத்தர், மிக முக்கிய தலைவர். அவரும் சிவராம் காம்ப்ளேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு தலைவர். நான் எதற்காக இந்த பெயர்கள்லாம் சொல்றேன்னா, அம்பேத்கருடைய அறிவு மூதாதையர்கள் இவங்கெல்லாம். அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் செய்யக்கூடிய வேலைக்கான பின்புலத்தை கொஞ்சம் அமைத்து கொடுத்தவர்கள். மூன்றாவது பேர் ஃபவுஜி பான்சோடே. இவங்க மூணு பேரும், வலங்கராக இருக்கட்டும், காம்ப்ளேயா இருக்கட்டும், பான்சோடையா இருக்கட்டும், எல்லாருமே ஆங்கிலேய ராணுவத்தில் சேவை புரிந்து கல்வி கற்றவர்கள். ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அவங்களுக்கு கல்வி கிடைச்சிச்சு. இப்போ இவங்க அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல பேசுறாங்க, வேலை செய்யறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, வெள்ளையர் ஆட்சியில முதல்ல ரொம்ப சந்தோஷமா தலித்துகளை சேர்த்துக்கிறாங்க ராணுவத்துல. அந்த பார்ப்பனிய அரசுக்கு எதிராக வெள்ளைக்காரங்க போராடும் போது தலித்துகள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு 1857 என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, 1857 முதல் இந்திய புரட்சின்னு படிக்கிறோம்ல, சிப்பாய் புரட்சி. ஞாபகம் இருக்கா? சிப்பாய் புரட்சி, சிப்பாய் மியூட்டினி எல்லா டெக்ஸ்ட் புக்லயும் வரும். இந்த சிப்பாய் மியூட்டினில பயமா ஒரு மாதிரி கலங்கி போயிடுறாங்க வெள்ளைக்காரங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம கண்ணா பின்னான ஆட்களை ராணுவத்துல சேர்க்கக்கூடாது, ஒரு சிலரை தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தலித்துகளை விலக்கிடுறாங்க. யாருடைய உதவியின் மூலமாக இங்க மகாராஷ்டிரத்தில் ஆட்சியை பிடித்தார்களோ, யாருடைய உதவியின் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தார்களோ, அவர்களை எல்லாம் ராணுவ சேவையில இருந்து விலக்கிடுறாங்க.
1893க்கு பிறகு அவங்களுக்கு அதுல வேலையே கிடையாது. அப்படி விலக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில இவங்கெல்லாம் காம்ப்ளே, பான்சோடே, வலங்கர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மீண்டும் எங்களை ராணுவத்தில் சேருங்கள். ராணுவம்ங்கிறது வந்து சண்டை போடுற இடம் இல்லை, எங்களுக்கு கல்விக்கான களமா அது இருக்கு. நீங்க அந்த வசந்த் மூன் பற்றி சொன்ன, வசந்த் மூன் பேர் வசந்த் மூன், அந்த அம்பேத்கருடைய எழுத்தெல்லாம் தொகுத்தார்னு அவர் ரொம்ப அழகா எழுதுவாரு. தலித்துகள் வந்து எப்படி அவங்க கல்விக்காக போராடி இருக்கிறாங்க. அரசாங்கம் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கும்னு சொன்னா அங்க போய் நிக்கிறது. அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை திறக்குது, தலித்துகளும் படிக்கிறாங்க, தலித் அல்லாதவர்களும் படிக்கிறாங்க. தலித்துகள் சேர்த்த உடனே என்ன சொல்லுவாங்க மற்றவங்க, அங்க நாங்க போக மாட்டோம்னுவாங்க. சில நேரங்களில் அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க தலித்துகளை சேர்த்துக்க மாட்டோம், வேணா உனக்கு தனியா ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தரேன். சில நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்க, இல்ல நீங்க படிச்சுதான் ஆகணும்னுவாங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தலித்துகள் அந்த சூழ்நிலையை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். எங்க அவங்களுக்கு இடம் இல்லையோ உடனடியாக அவர்கள் மட்டுமே போகக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். எங்க இடம் இருந்துச்சோ அதுல எவ்வளவு அவமானம் இருந்தாலும் பிள்ளைங்க படிச்சே ஆகணுங்கிறதுக்காக பிள்ளைகளை தயார்படுத்துறாங்க. இப்படிதான்பா இருக்கும் தம்பி, ஆனா நீ படிச்சுட்டு வா. அப்ப அந்த கல்விக்கான தலித் போராட்டம் என்பது இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீண்ட மரபு ஒண்ணு இருக்கு. அந்த கல்விக்கான போராட்டத்தை தலித் சமுதாயத்தில் இருந்த பெரியவர்கள், படித்தவர்கள், அவர்கள் அதை மிக முக்கியமானதாக கையில் எடுக்கிறாங்க. யார் யாருடைய பிறந்த நாளையுமே நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம். ஆனா உண்மையான ஆசிரியர் தினம் நம்ம யோசிக்கும் பொழுது மிகவும் ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட தலித்துகளுக்கு கல்வி வழங்கியவர்களுடைய பெயர்களை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒவ்வொரு பகுதியிலும் மாறுபடும். அவர்களை பற்றி நாம் யோசிக்கணும். ஏன்னா அந்த வரலாறு ரொம்பவும் முக்கியமானது. இப்போ இந்த வரலாறும் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரத்துல மட்டும் இந்த மாற்றங்கள் நடக்கல, இந்தியாவில் நிறைய இடங்கள்ல நடக்குது. நம்ம ஒரு கம்பேரிசனா தமிழ்நாடு எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா யாருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும் 19ஆம் நூற்றாண்டுல? சத்தமா சொல்லுங்க. அயோத்திதாச பண்டிதர். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சாதி கடந்த கல்வியை வந்து ரெண்டு விதமா வருது தமிழ்நாட்டில். ஒண்ணு, இங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புரை செய்ய வரவங்க பள்ளிக்கூடங்க ஆரம்பிக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், புராட்டஸ்டன்ட் சர்ச் சிஎஸ்ஐ சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் இதே பிரச்சனை. தலித்துகளை சேர்த்தீங்கன்னா எங்க பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம், தலித்துங்களை தனியா உட்கார வைங்க, வேற ரூம்ல உட்கார வைங்க. சில இடங்கள்ல வந்து அவங்களே தனி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆனா மகாராஷ்டிரத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் தலித்துகளை கல்வி கற்கும்படியான ஒரு சூழலை உருவாக்கி அளித்தவர்கள் இங்க வந்து கிறிஸ்துவ மத பரப்புரை செய்ய வந்தவர்கள். மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் பின்னால மதம் மாற நினைச்ச போது கிறிஸ்தவத்துக்கு ஏன் மாறக்கூடாதுன்னு நிறைய பேர் அவரை கேட்குறாங்க. அப்போ சொல்வாரு, ரொம்ப முக்கியமான வேலைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க, கல்வியை வந்து பரப்புனதுல அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனா இன்னைய வரைக்கும் சர்ச்சுக்குள்ள சாதி இருக்கதானே செய்யுது. அந்த சாதி இருக்கிற வரைக்கும் நான் எப்படி அந்த மதத்துக்கு மாறுங்கன்னு மக்களை சொல்ல முடியும்னு எங்க வந்து இந்த வரலாற்று செய்தியை வந்து தனக்கு சாதகமாக பார்க்கிறாரோ அதை தெளிவுபடுத்தி சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல அது மட்டும் பத்தாது தானே, வேற ஒரு விஷயமும் தேவைப்படுது இல்ல. எப்படி நீ வந்து திருச்சபையில வந்து சாதி பாகுபாடை வந்து கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் உடைய கல்வி பங்களிப்பை மிக முக்கியமானதாக அவர் அடையாளப்படுத்துவார். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் அது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல, இன்னைக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, டெல்லியில இருந்து ஆட்சி செய்யறவங்க, மாநில அரசாங்கம் இருக்கு. இன்னைய காட்டிலும் அன்னைக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் அதிகம். அந்த மாநில அரசின் தன்மையை பொறுத்து இந்த கல்வித்துறை வந்து இயக்கப்பட்டது. மாநில அரசுல இருக்கிறவன் கொஞ்சம் ஒரு ஜனநாயக சிந்தனை உடையவனாக இருந்தான்னா, அல்லது அந்த அடிநிலை அதிகாரிகள் அப்படி இருந்தாங்கன்னா, அந்த சூழல்ல வந்து ஒடுக்கப்பட்டவருக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அரசாங்கத்தினுடைய ஒரு வேலையும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய வேலை, குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களே நீங்க வந்து கல்விக்குள்ள ஸ்கூலுக்குள்ள அனுமதி காட்டி உங்களுக்கு நான் கிராண்ட் கட் பண்ணிடுவேங்கிறான். அரசாங்கம் கிராண்ட் கொடுக்கும் இல்ல, கிராண்ட் கட் பண்ணிடுவேங்கிறான். ஸோ அந்த மாதிரியான சில பயமுறுத்தல்கள் மூலமாகவும் அல்லது அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவும் தலித்துகளும் கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்துல உருவாத பார்க்கிறோம். அதே மாதிரி சாதியை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உருவாகுது. ஆனால் மகாராஷ்டிரா மாதிரி இங்க இந்த பக்தி இயக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவோ அல்லது புலே மாதிரியான ஒரு தலைவர் மூலமாகவோ மட்டும் அது வரதில்லை.
தமிழ்நாட்டில் எப்படி வருதுன்னா 2 விதமா வருது. ஒன்று, இந்த நவீன சிந்தனை பற்றி சொன்னேன்ல, 3 விஷயங்கள் சொன்னேன்ல, பகுத்தறிவு, எல்லாருக்கும் அறிவு உரித்தானது, நாம் அதிகாரத்தை கேள்வி கேட்டு மக்களாட்சியை முன்னிறுத்தலாம்னு. இந்த சிந்தனை வெளியிலேருந்து நமக்கு உள்ள வரும்பொழுது ஒரு சிலர் தலித் அல்லாதவர்கள், தலித்துகள் எல்லாருமாக சேர்ந்து நாத்திகவாதிகளாக இருக்கிறாங்க, கடவுள் மறுப்பு சிந்தனையாளர்களாக 19ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பின்னால நமக்கு பெரியார் தெரியும், கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் நமக்கு தெரியும். அவருக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் ஒரு குரூப் இருந்திருக்குது. அந்த குரூப் சென்னை நகரத்திலேருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. சென்னை லௌகீக சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. சென்னை லௌகீக சங்கம் அமைப்பு வச்சு இந்து நூல்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறாங்க. சாதி அமைப்பு தவறானது, நம்ம கூட்டுறவோட வாழணுங்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. நம்ம இன்னைக்கு கூட்டுறவுனா கூட்டுறவு சங்கம் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஆனா அவங்க கூட்டுறவுங்கிற சொல்ல எதுக்கு பயன்படுத்துறாங்க? சாதி சமுதாயத்தில் நம்ம உறவோட வாழறோமா? இல்ல, சாதி சாதியா பிரிஞ்சு வாழறோம். சாதி சாதியா பிரிஞ்சு வாழ்ற வாழ்க்கை போய் நம்ம ஒரு எல்லாருமா ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பழகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும், கூட்டுறவான வாழ்க்கைங்கிற ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க இங்க சாதியை பற்றி கேள்வி கேட்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி சிந்திச்சாங்களா, எல்லா நேரத்திலும் அப்படி இருந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனா பொதுவில் அவங்க பேசும்போது, பத்திரிகையில எழுதும்போது இதையெல்லாம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அந்த பின்னணியில வந்த நிறைய பேர் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும், பிராமணர்களுடைய அதிகாரத்துக்கு எதிராக, இந்து மத நூல்களுக்கு எதிராக, பெண்ணுரிமைக்காக எல்லாம் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அந்த குரூப் அது ஒரு பக்கம் நடக்குது. 3ஆவதாக தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஒரு வேலை செய்து, மிஷினரிஸ் ஒரு வேலை செய்யறாங்க, இந்தியர்கள் நாத்திகர்களாக தங்களை அடையாளப்படுத்திட்டு அவங்க ஒரு வேலை செய்யறாங்க. இன்னொரு வேலை என்னன்னா, வெள்ளக்காரங்க சில பேர் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, பிரம்மஞான சபைன்னு, தியோசாபிக்கல் சொசைட்டி. நீங்க கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியா தான் ஞானத்தின் ஊற்றுகள், இந்தியாவை தான் எல்லா தத்துவத்துக்குமான ஒரு தலைநகரமா இருக்குது, எல்லா மதங்களையும் இணைத்து ஒரு புது மதத்தை நான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு முயற்சியில் இறங்குறாங்க. இறங்கும் பொழுது அவங்க பௌத்தத்திற்கு மிக முக்கிய கவனம் செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் பொழுது, பௌத்தத்திற்கு கவனம் செலுத்தும் பொழுது அந்த தீண்டாமையை பற்றி அவங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பௌத்தத்துல உங்களுக்கு மேல் கீழ் கிடையாது. புத்தர் என்ன சொல்றாரு, உனக்கு நீயே ஒளியாக இருந்தன்னு சொல்றாரு. அப்ப அந்த பிரம்மஞான சபையை சேர்ந்த ஒரு அமெரிக்கர், அவர் பேர் ஆல்காட் துரைன்னுவாங்க. அந்த ஆல்காட் துரையை யார் சந்திக்கிறாரு? அயோத்திதாசர் சந்திக்கிறார். அயோத்திதாசர் அவரை சந்தித்த பிறகு பௌத்தத்திற்கு தான் மாறுவதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கையில் எடுக்கிறாரு. பௌத்த மதத்துக்கு மாறுறார். அம்பேத்கர் மாறுவதற்கு ஏறக்குறைய 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டில் ஒரு வளமான, சின்ன ஆனால் வளமான பௌத்த சமுதாயம் உருவாயிருச்சு. குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, செய்யாறு இந்த பகுதிகளில், அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த கோலார், தங்கவயல் இந்த மாதிரி பகுதிகளில் வாழக்கூடிய தலித் மக்கள் நிறைய பேர் அயோத்திதாசரை பின்பற்றி பௌத்தத்தை தங்களுடைய மதமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக முக்கியமான விஷயம் அது. ஏன்னா பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அயோத்திதாசர் சமுதாயத்தை பற்றியே மிக வித்தியாசமாக சிந்திக்கிறார். இந்து மதம் எல்லாம் நம்முடைய மதமே அல்ல. இந்தியாவில் உங்களுக்கு அயோத்திதாசருடைய சிந்தனையை படிச்சா உங்களுக்கு தெரியும். பார்ப்பனர்கள் எல்லாம் வந்தேரிகள், அவங்க இங்க நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் கெடுத்து நம்மளை ஆட்சி செஞ்சு நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க, பொய்யும் புனசுருட்டியும் நம்ம மத்தியில பூத்தினாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் நிறைய எழுதுறாரு அயோத்திதாசர். இப்போ அவருடைய மிக முக்கியமான நூல், நீங்க ரொம்ப கரடு முரடான தமிழ் ஆசிரியர்கள் கூட படிக்க கஷ்டப்படுற ஒரு நூல் ஆதிவேதம், பௌத்தம் பற்றி அவருடைய நூல். ஆனா அதை நம்ம படிக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அதுல, பௌத்தத்தை தன்னுடைய சொந்த சந்தோஷத்துக்காக அவர் தழுவுறது கிடையாது. நான் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்காக அவர் செய்யறது இல்லை. இந்த சாதி சமுதாயத்தில் மறுக்கப்படும் அன்பு, கூட்டுறவு, இங்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமைக்கு எதிராக எனக்கு ஒரு உலக பார்வை வேணும். சாதி சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மனுஷனா ஆக்கி வச்சிருக்குது. இப்படிப்பட்ட மனுஷனாக நான் வாழ விரும்பல, வேற ஒரு விதமான மனிதனாக நான் வாழ விரும்புறேன். அதற்கு எனக்கு பௌத்தம் தான் துணை போகும்னு சொல்லி இந்த ஆதி வேதத்துல அதை நிறுவுறாரு, நமக்கு சொல்றாரு அது எப்படி அந்த நிலை முடிவுக்கு நான் வரேன். புத்தருடைய வாழ்க்கையை ஒரு காவியமா நமக்கு படிச்சு காட்டுறாரு. அதுல அவர் முக்கியமான கருத்தா முன்வைக்கிறது, இன்னைக்கு தொடர்ந்து இந்த ரோஹித் வெமுலா விஷயத்துல நம்ம திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு சொல் என்னது, மனுநீதி. கேட்கிறோம்ல, மனுநீதி,
மனுஸ்மிருதி, மனுவினுடைய ஆட்சிங்கிற சொல்லலாம் நம்ம திரும்பவும் கேட்கிறோம். அதாவது சாதி முறைப்படி தான் எல்லாம் நடக்கணும், அவன் வந்து சாதிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தான் அவங்க செய்யணும். ரோஹித் வெமுலா தலித்தாக இருந்தா அவன் எப்படி வந்து ஒரு பிஹெச்டிக்கு இயங்க முடியும் இல்லையா? அதுதானே சாதி தர்மம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனு தர்ம ஆட்சியை மீண்டும் வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கும் நாம பார்க்கிறோம். ஆனால் அந்த மனு தர்மம்ங்கிறதுக்கு மாற்றாக அயோத்தியாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சமுதாயத்துல இதெல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு தேவை ஒருவரை ஒருவர் ஒரு மதிப்பது, ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டுவது. ஸோ அவர் அந்த வள்ளலார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லா பயன்படுத்தக்கூடியது ஜீவகாருண்யம். எல்லா உயிரினங்களையும் நான் வந்து என்னை போன்று நேசிக்க வேண்டும். மனுஷனை மட்டும் இல்ல, மரம், செடி, கொடி, விலங்கினம் எல்லாத்தையும். அப்ப அந்த ஆங்கிலத்துல சொல்றதுன்னா அது ஒரு ராடிக்கல் பிலாசபி. மனிதனை மட்டும் மையமாக வைத்து பார்க்காமல் எனக்கு சமத்துவம் வேண்டும், நான் அதே மாதிரியான ஒரு அன்புணர்வோடு எல்லா உயிரினங்களையும் நான் பார்க்கணும். அது ஒரு தத்துவ ரீதியாக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு தத்துவ அடிப்படையை ஏற்படுத்தி கொடுக்காது. ஈக்குவாலிட்டிக்கு எது அடிப்படை? நான் வந்து நானும் நீங்களும் சமம், நானும் அவங்களும் சமங்கிறத வந்து எதை வச்சுட்டு நான் ஏத்துக்க போறேன்? ஒன்றும் மனுஷனா பிறந்ததுனாலே நம்ம எல்லோரும் சமம், அதையும் கடந்து உயிரினங்கள் எல்லாமே வந்து சமம் தான் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அவர் சொல்வார். அப்ப மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி இங்கேயும் ஒரு சிந்தனை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக இதை ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன்னா, அம்பேத்கர் வந்து செயல்பட வந்த காலகட்டம் 1920களில் ஏற்கனவே புதிய தலித் வரலாறு படைக்கப்பட்டு வந்தது. தலித் போராளிகள், தலித் சிந்தனையாளர்கள், தலித் கல்வியாளர்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருந்தார்கள். அரசாங்கத்தை நோக்கி தங்களுடைய மனுக்களை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதிகாரத்துல எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழுத்தமா கேட்கல, ஒரு ரொம்ப பணிவா ஒரு மனுவின் மூலமாக கேட்டாங்க. நவீன சிந்தனைக்கு உட்பட்டு செயல்பட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பொதுவா தலித் உரிமை பற்றி பேசும்பொழுது காந்தி வந்து தீண்டாமைக்கு எதிராக பேசினாரு, அல்லது வந்து திராவிடர் கழகம் பேசிச்சு, அல்லது வந்து காங்கிரஸ்ல என்னமோ செஞ்சாங்கலாம் நம்ம படிச்சுட்டு வரோம். அதனுடைய உண்மை பொய்யை வந்து நம்ம விவாதிக்கலாம் தனியா. ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து தலித்துகள் தாங்களாகவே தங்கள் விடுதலையை நோக்கி செயல்பட தொடங்கி இருந்தார்கள். அந்த உண்மையை தான் நாம இங்க பார்க்கணும். தலித் ஆர்கனைசிங்க்கு வந்து ஒரு அட்டானமி இருந்துச்சு. தலித் அரசியலுக்கு, தலித் வரலாறுக்கு தலித் மக்கள் தாங்களாகவே தங்களை ஒருங்கிணைத்து தாங்களாகவே தங்களுடைய விடுதலையை நோக்கிய ஒரு பயணத்தில் இறங்கி இருந்தார்கள். வேற வேற காலகட்டத்தில் வேற வேற இயக்கங்களோடு அவங்க சேரலாம், வேற வேற இயக்கங்கள் இருக்கிறவங்க அவங்க பக்கம் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களை சார்ந்து இவர்கள் விடுதலை இல்லை. இவர்களுடைய சுய சிந்தனை, இவர்களுடைய விமர்சன அறிவு, இவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக தலித் அரசியல் ஏற்கனவே உருவாயிருந்துச்சு. அதை நாம ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். இந்த அரசியல் பின்னணியில அம்பேத்கர் வந்து வரும்பொழுது அவர் அதை வந்து இவங்க ஒரு 4 அடி போயிருந்தாருன்னா ஒரு 4000 அடிக்கு முன்னால கொண்டு போறாரு அந்த அரசியலை. அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் அதுதான். ஒண்ணுமில்லாததுலேன்னு அவர் தொடங்கல. 4, 10, 50 அந்தந்த பகுதியை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். அதை பயங்கரமா வந்து யாருமே அது வரைக்கும் செய்யாத வகையில ஒரு உலகளாவிய ஒரு பின்னணியில ஒரு புதிய அரசியல் சமூக தத்துவத்தை அவர் வந்து உருவாக்குறார். அதை மறந்துடக்கூடாது. நம்ம தயவு செய்து அம்பேத்கரை ஒரு இனத்தலைவராகவோ சாதி தலைவராகவோ மட்டும் பார்க்காமல் தலித் மக்களின் விடுதலை என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கான விடுதலைங்கிற ஒரு விஷயத்துக்கான மிகப்பெரிய தத்துவ கருத்தை அவர் உருவாக்குறார். அதான் அவருடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இந்த பேக்ரவுண்ட்ல வர்றவர் அதை செய்யறாரு வந்து. ஸோ அதை நம்ம ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்கணும். ஸோ இந்த ஹிஸ்டரி நமக்கு எதை காட்டுதுன்னா, தலித்துகள் தாங்களாகவே தங்களுடைய வரலாற்று விடுதலையை வந்து தேட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியில மிகப்பெரிய ஒரு ஒளிவிளக்காக அம்பேத்கர் வந்து வரதை நாம வந்து பார்க்கிறோம். ஸோ தலித்துகளுடைய கஷ்டங்கள், தலித்துகள் படக்கூடிய ஒடுக்குமுறை, தலித்துகள் சந்திக்கும் அவமானங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவற்றை எதிர்த்து போராட துணியும் தலித் தலைவர்களும் சின்ன சின்ன அமைப்புகளும் இயக்கங்களும் மகாராஷ்டிரத்தில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல உருவாயிருந்துச்சு. ஸோ இதை நாம வந்து இதுதான் ஒரு பேக்ரவுண்டா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க, அப்புறம் நம்ம அடுத்து அம்பேத்கருடைய வாழ்க்கைக்குள்ள போவோம். மகாராஷ்டிராவில் 2-3 விஷயங்களை முன்னெடுத்து போகுது. ஒன்று வந்து மகாராஷ்டிராவுடைய ஜாகிரபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய இந்தியாவின் ஒரு பகுதியா இருக்குது, மேற்கு இந்தியாவின் ஒரு பகுதியா